அண்ணி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சார்ல்ஸ் அண்ட் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டேக்குக்கோட ஒரு பிஎல் ஒன் ஷாட் தான். சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதெல்லாம் முடியாது. என்ன நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா? அப்படின்னா நீங்கள் இருக்கா எங்கேயாச்சும் போயிடு. எனக்கு மட்டும் இங்கே இருக்கணும்னு ஆசையா? நான் போகிறேன். நான் கிளம்புறேன். ஏங்க என்னங்க அவன் போகிறான், நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க? அவனுக்கு அவ்வளோ திமிர்னா போட்டும். ஜங்கு கை விடுமா, அதான் அவர் சொல்லிட்டார்ல. அவர் ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பாரு. நீ உள்ள வாப்பா. அதெல்லாம் முடியாது, நான் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஜங்குக்கோட அப்பாவுக்கும் ஜங்குக்கும் இப்போ பெரிய ஒரு சண்டையாக நடக்குது. ஏன்னா அவரோட அப்பா வந்து ஜங்கு கிட்ட ஒரு பாடி கார்டை வைக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜங்குக்கு அது முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவன் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போகிறான். ஏன்னா நம்ம ஜங்குவோட அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவருக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் எனிமீஸும் இருக்குது. அதனால தான் பையனுக்கு ஒரு பாடி கார்டை வைக்கணும்னு அவர் சொல்கிறாரு. பட் ஜங்குக்கு வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாரு. இப்போது அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ஜங்குவோட அப்பா வந்து அவரோட செக்ரட்டரி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சார், அப்படியே பையன் கிளம்பி போயிட்டான்ல, அப்போது என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுவானா, எல்லாம் எனக்கே தெரியும், அவன் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு பார்த்தா அவன் வந்து ஜிமின் கூட அவன் ரூம் ஆகிட்டா தான் இருக்க முடிவு பண்ணியிருக்கான். இப்போ பார்த்தா மச்சா, உனக்கு அவ்வளோ பெரிய வீடு காரு எல்லாம் இருக்கும்போது எதுக்கிட்ட எல்லாம் விட்டு இங்கே வந்து நிற்கிற? உனக்கு அதெல்லாம் புரியாது. வீடு காரு எல்லாம் இருந்தாலும் முக்கியமான ஒரு இது கிடைக்கணும். இதுனா நிம்மதி. அது இல்லைன்னா அங்கெல்லாம் இருக்க முடியாது. மச்சா, உனக்கு ஏதோ ஓவரே தெரிலடா. ஏன்டா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், கேள்வி மேலே கேள்வி கேட்டு இருக்கேன். நான் வந்த பிடிக்கலையா? ஐயோ மச்சா, எப்படி கண்டுபிடிச்ச? என்னது? இல்லை அப்படிலாம் இல்லை. ஆமாம், நீ எதுக்கு அதெல்லாம் விட்டு இங்கே வந்து நிற்கிற? என்ன அவ்வளோ என்ன பிரச்சனை? அது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட ஷர்ட்டை கட்டுறான். டேய், அதெல்லாம் இங்கே முடியாது, போடா. யோ, அதில் நீ பாரு. நல்லா பாரு. இது எதுக்கு நான் பார்க்கணும்? நான் என்ன உன் பொண்டாட்டியா? அதில் லூஸு, இந்த பாடி வச்சுக்கிட்டு எனக்கு எதுக்குடா பாடி கார்டு? இந்த பாடி வச்சு ஒரு பாடி கார்டை வச்சுட்டு இருந்தா எனக்கு தானே அசிங்கம். காலேஜில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் என்னை எப்படி பார்ப்பாங்க? நான் என்னடா சின்ன குழந்தையா பாடி கார்டை வச்சு சுற்றிட்டு இருக்கிறது? அதுக்காடா சண்டை போட்டு வந்தேன்? சும்மா ஒரு அட்டாச் பாத்ரூம் மாதிரி பாடி கார்டை வச்சுட்டு சுற்றி இருக்க வேண்டியது தானே. அதுக்கு வீடு காரு எல்லா வசதியும் விட்டு இங்கே வந்து நிற்கிறியா? இங்கே காலையில் கக்கூஸ் போகிறதுக்கே பெரிய லைனாக இருக்கும், அதில் இங்கே நீ வேற போடாடே. மச்சா, அதெல்லாம் விடு, செம்மையாக பதிக்குது. என்ன இருக்கா பெருசா? ஒன்றுமே இல்லை. டேய், நீ வேற இந்த டைம் வந்து சாப்பிடுங்கன்னு கேட்டா யாரு? எங்கள் அப்பா நான் அங்கே இருக்கான், எதுவும் கிடைக்காது. இனிமேல் டின்னர் தான் சாப்பாடு. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. டின்னரா? அது எப்போ? அது இன்னும் 7 மணி ஆகிடும். 7 மணியா? டேய், மணி 5 தாண்டா ஆகுது, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒன்றும் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. அம்மாவா? அம்மா இதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க? என்னம்மா? ஜங்குக்கு. என்னம்மா எது கால்றீங்க? அந்த ஆள் உன்னை ஏதாச்சும் பண்ணாரா? இல்லை ஜங்குக்கு, அம்மா உனக்காக ஆசையாக சமைச்சு வச்சுருக்கேன், ஆனால் கொடுக்கறதுக்கு நீங்கள் இல்லையே. என்னது? வாப்பா, வீட்டுக்கு திரும்பி வா, அம்மா கூப்பிட்றான்ல. இல்லைம்மா, எனக்கு என் ஈகோ தான் பெருசு, அப்பா அப்படி சொன்னார்ல. என் தங்க பிள்ளை இல்லை, வாடா வீட்டுக்கு. அம்மா, இப்படி நான் ஐஸ் வச்சுலாம் கூப்பிடாதம்மா, லாஸ்ட் இமோஷனல் ஆகி நான் கிளம்பி வந்துடுவேன். என் தங்கம், என் செல்லம், வீட்டுக்கு கிளம்பி வாடா, அம்மா உனக்கு சுடு சுடு ராமன்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ராமனா? வாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிட்டு மச்சான், என்ன? நான் கிளம்புறேன், எங்கள் அம்மா கால் பண்ணி நல்லா சாப்பாடு சமைச்சு வச்சுருக்காங்களா, போய் சாப்பிட்றேன். என்னது? ஆமாம் மச்சான், நான் போகிறேன். அப்போ போறியா? ஆமாம். ஆமாம், என்னத்தை சமைச்சு வச்சுருக்காங்க? ராமனு அப்புறம் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நானும் வரவா? என்னது? நானும் வரேன்டா. அப்போ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா ஜங்குக்கு அப்படியே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்கு, இதை எடுத்துக்கோ, ஜிமின் இதையும் வச்சு சாப்பிட்டே, நல்லாயிருக்கும். ஐயோ ஆண்டி, உங்கள் ஹஸ்பண்ட் மூஞ்சி எங்களை பார்த்தா உருன்னு இருந்தாலும் உங்கள் சமையலை சமைச்சே எங்களை பஞ்சு மாதிரி ஆக்கிடுறீங்க. டே, சும்மா பேசாமல் உட்காந்து சாப்பிட்றா.
ஆமாம்மா. அவர் என்ன சொன்னார்? யார்? அதான் எங்கள் அப்பா. என்ன பாடி கார்டு வச்சே தான் அடங்குவாங்களா? அப்படிலாம் இல்லை, நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் பாடி கார்டெலாம் வேணான்னே சொல்லிட்டாரு. நம்ப முடியலையே, அவர் அப்படி அசால்ட்டாக அடங்குற ஆள் இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சாப்பிடு. இல்லைம்மா, எனக்கு தெரியணும். எனக்கு அவர் என்ன துரத்தி விட்டுருக்காரு, நான் திரும்ப வந்து உட்காந்து தின்ட்டு இருந்தா எனக்கு தானே அசிங்கம். அப்படிலாம் இல்லை, அம்மா சமைச்சு புள்ள சாப்பிட்டா அதில் என்ன அசிங்கம்? இந்தா இன்னும் சாப்பிடு. ஆமாம்மா போதுமா, இப்போவே வயிறு ஃபுல்லாச்சு. இருந்தாலும் அவர் ஒன்றும் சொல்லாமல் இருக்காருன்னா ஏதாவது பின்னாடி பிளான் பண்ணியிருப்பாரு. எதுக்கு மாடிச்ச? நீ சும்மா இப்படி பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. சாப்பிட்டு கையை கழுவிட்டு தெரிஞ்சு போடா. பாசமாக ஐஸ் வச்சு கூப்பிட்டான்னு திரும்பி வந்தா இப்போ அடிக்கிற. இங்கே பாரு, தாய் புள்ளே அடித்தா பிள்ளைக்கு எந்த கெடும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த டே அப்படியே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜிமினும் ஜங்குக்கு தான் காலேஜுக்கு போகிறாங்க. நம்ம ஜிமின் வந்து அப்படியே கையில் வர பாஸ்கெட் பாலை வச்சு தட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு அவன் ஃபோனு பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். மச்சா என்ன, ஏன் உங்கள் அப்பா அசால்ட்டாக விடுறதுக்கு இவ்வளோ சீன் போட்டாரே? நேற்று வீட்டிலேருந்தே போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி நடக்கிறாரு. அப்போது அதில் ஏதோ ஒரு இது இல்லை? அதானே நான் நேற்றுலேருந்து நானும் சொல்லிகிட்ருக்கேன். அதில் ஏதோ ஒரு இது இருக்குது, ஆனால் அந்த இது எதுன்னு தான் தெரில. கண்டுபிடிக்கிறேன். டேய் மச்சா, இதோ அங்கே பாரு, என்ன ஒரு கூட்டமாக இருக்கு. அதான்ல, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே போய் பார்க்குறாங்க. டேய் ராகிங்டா. என்னது ராகிங்க? நம்மளை தவிர இங்கே யாரா ராகிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே அப்படியே போயிட்டு, என்னடா நடக்குதுங்க? ஜங்குக்கா, நினச்சேன் நீ தான் இப்படி வேண்டாத வேலை பார்ப்பேன்னு முன்னாடியே நினச்சேன். என்ன நடக்குதுங்க? ராகிங்க, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? இல்லை, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அதான் புதுசாக காலேஜில் வந்திருக்காங்கல்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க. இன்ட்ரடியூஸா? வர்றா. ஆமாம் மச்சான், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இவர் அங்கே டூரிஸ்ட் கைடு. அதான் இங்கெல்லாம் சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருப்பார். என்ன பார்க்குற? அப்படி நோண்டிடுவேன். இந்த காலேஜில் ராகிங் அலோடு இல்லை. ஒன்றா மாதிரி புள்ள பூச்சிகளுக்கு அலோடே இல்லை. ஏன்னா அதெல்லாம் பண்ணுறது தான் நாங்கள் இங்கே இருக்கோம். பெருசாக எந்த புடுங்க வேணாம் போடா அப்படின்னு சொல்ல காயும் ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போது ஜங்கு அப்படியே திரும்பி பார்த்தா, தேங்க்ஸ் அண்ணா. அந்த அண்ணா கிட்டேருந்து நீங்கள் தானே காப்பாற்றுனீங்க. அதான் மச்சான். டேய் மச்சான், என்னடா நீ இப்படி உறைஞ்சி போன மாதிரி நின்றுருக்க? ஒன்றும் இல்லை. அவள் என்ன சொன்னான்? அதுவா, நம்ம யாருன்னே தெரியாமல் நம்மக்கிட்டே வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்கான். அப்படியா? ஆமாம், தேங்க்ஸ் அண்ணா. ஏய், அண்ணாலாம் கிடையாது, பார்த்தா தெரியல. சீனியர்னு கூப்பிடு. சாரி சீனியர். நீ எந்த பேட்ச்சு? நான் மெக்கானிக் பேட்சா? ஆமாம். ஏன்? ஒன்றும் இல்லை, யாராச்சும் ரேக் பண்ண வந்தா ஜங்குக்கா தெரியும், ஜங்குக்கோட ஆள் தானே சொல்லு. அப்போ அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஜங்குக்கு ரேக் பண்ண வந்தா? ஜங்குக்கெல்லாம் ரேக் பண்ண வரமாட்டான். ஏன்னா நான் தான் ஜங்குக்கு. நீ போ. சரி சீனியர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறான். நம்ம ஜங்குக்கு வந்து போகிற டேங்கை அப்படியே பார்த்து நிற்கிறான். மச்சா, மச்சா, என்னடா நானும் பார்த்துன்னே இருக்கேன், அவனை பார்த்துலேருந்து அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி நிற்கிறேன். என்ன? ஒன்றும் இல்லை மச்சா, அது பார்த்தாலே தெரியுது, ஜொல்லு ஊற்றுது, தொடச்சிட்டு சொல்லு. அது நல்லா இருக்கும்ல? இருக்குமே, ரொம்ப நல்லா இருக்குமே. இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம டேங் தான் அப்படியே காரிடோரில் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ யாரோ பிடிச்சி அவனை அந்த செவரோட லாக் பண்ணி வைக்கிறான். யாரு? நான் ஜங்கு கூட ஆளு. ஜங்குக்கு தான், கத்தாத. நீங்களா? ஜங்கு கூட ஆள்னு சொன்னா எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு பயம் வரும்போதெல்லாம் சொல்லிப்பேன். அது எதுக்கு? அப்போது யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல? ஏன் நீங்கள் இந்த காலேஜில் பெரிய ரவுடியா? என்னது ரவுடியா? அதான் உங்கள் பேர் சொன்னால் யாரும் ஒன்றும் பண்ணல. ரவுடிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கெத்து இருக்கு.
பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் கூட பிடிக்கும். அப்படியா? உங்களை எல்லாருக்குமே பிடிக்குமா? ம், பிடிக்கும். ஆனால் என்ன ஆனா? எனக்கு ஒருத்தனை தான் பிடிச்சிருக்கு. அது யாரு? அது யாருன்னு கேட்டா ஏதாச்சும் பர்சனலா அப்படின்னு சொல்ல வேணாம், பரவாயில்ல. இல்லை இல்லை, பர்சனல்லாம் இல்லை. சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணுறேன். அப்போது நீயே புரிஞ்சுக்கோ. என்ன? கண்ணா முடி. என்னது? கண்ணா முட்றா அப்படின்னு சொல்ல டேங்கமே கண்ணை முட்றான். அப்படின்னு இவன் தான் கண்ணத்தில் அப்படின்னு அச்சுன்னு ஒன்று கொடுத்துட்டான். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்களா? எனக்கு பிடிச்சிருக்கணும்னா நான் இப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கா? ஆமாம், ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. இல்லை வேண்டாம் வேண்டாம் சீனியர், அதெல்லாம் தப்பு சீனியர், இப்படிலாம் பண்ணவே கூடாது சீனியர். டேய், என்ன சீனியர்? நீ என்ன சீனியர் நீங்களே கூப்பிட வேணாம். அப்புறம் நம்ம 2 பேரும் தனியாக இருக்கும்போது நீ என்ன ஜங்குக்குன்னு பேர் சொல்லி கூப்பிடு. நீங்கள் சீனியரில் அப்படிலாம் கூப்பிடலாமா? அதானே சொன்னேன், தனியாக இருக்கும்போது கூப்பிடு. நீ யாராச்சும் இருக்கும்போது மரியாதையாக சீனியர்னு கூப்பிடு. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் நீ மட்டும் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டா டவுட் வராது. அதனால எல்லாரும் இருக்கும்போது நீ என்னை சீனியர்லேயே கூப்பிட்டுட்டு நம்ம தனியாக இருக்கும்போது என்னை ஜங்குக்கு, அப்புறம் உனக்கு செல்லமாக என்ன கூப்பிடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோ. என்ன சொல்கிறீங்க? அப்படின்னு இல்லை, என்னை விடுங்க. எங்கே போகிற? எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இல்லைடா, இன்னும் 1/2 hour இருக்கு, அது வரைக்கும் இங்கே இரு. இல்லைங்க, எனக்கு போகணும், நான் போகிறேன். என்னது? இல்லைங்க, நான் போகணும்னு சொன்னேன். இதுவும் நல்லா இருக்கே, இப்படி புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் வாங்க போங்க இப்படி தான் கூப்பிட்றாங்க. ஐயோ, நான் அப்படிலாம் மீன் பண்ணி கூப்பிடல. நீ என்ன மீன் பண்ணாலும் எனக்கு அப்படி தான் கேட்கும். சரி, என்னை விடுங்க, நான் போகிறேன். பரவாயில்ல, இங்கே இரு. யாராச்சும் வந்து பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்க? தப்பாக நினைக்கட்டும், அது தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, உண்மையாக தான் நினைக்க போகிறாங்க. ஐ லவ் யூ, யூ லவ் மீ. என்னது? இன்னைக்கு பார்த்து ஒருத்தர் நான் எப்படி லவ் பண்ணுறது? என்ன மரியாதைனா குறையுது? இல்லை ஜங்குக்கா. என்னது? இல்லை ஜங்குக்கா, இன்னும் ஸ்வீட்டா ஜங்குக்கான்னு சொல்லு. ஜங்குக்கா, என்னை விடுங்களேன். ஓ, கொள்றானே, இப்படிலாம் சொன்னா எப்படி விடாமல் இருப்பேன்? இன்னும் ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டு ஜங்குக்கா இப்படி கூப்பிட்டு எனக்கு விடவாடா தோணும். ஒரேடியா மொத்தமாக விட தானடா தோணும். என்னது? ஆமாண்டா, தேன் மாதிரி கூப்பிட்டா அப்புறம் ஒரேடியாக என்னோட எடுத்து விட தானடா தோணும் உனக்குள்ள. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? விடுங்க. என்ன விடுங்க விடுங்கன்னு? ஏன் என் கூட இருக்க பிடிக்கலையா? பிடிக்கலையா? சொல்லு, பிடிக்கலையா? சரி, கிட்ட வராதிங்க. அது அந்த பயம் இருக்கணும். நீங்கள் இப்போ கையை விடுங்களேன், நான் போகிறேன். இல்லை, முடியாது அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பெல் சவுண்டு கேட்குது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தள்ளி விட்டு அங்கேருந்து போகிறான். போடா போ, இங்கே தானே இருக்க போகிறேன். நெக்ஸ்ட் பிரேக்குக்கு மொத்தமாக எடுத்து சாப்பிட்றேன். இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுது. நம்ம டேன் தான் கேண்டீனில் உட்காந்துருக்கான். அவன் வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு சாண்ட்விட்சை சாப்பிட்டு சும்மா அங்கே உட்காந்துருக்கான். இப்போது அங்கே ஒரு பயம் வந்துட்டு, டேய் எலும்புடா. எலும்புடா. என்னென்ன நீ ஜங்கு கொடாளா? அப்படிலாம் இல்லை. இல்லை, பயலுங்கெல்லாம் சொன்னாங்க நீ ஜங்கு கொடாள்னு. அப்படியா? இல்லை டேய், பயப்படாத சொல்கிறா. ஜங்குக்கு நம்ம ஆளு தான், அதனால தான் உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். அண்ணே, அவர் எதேதோ சொல்லிட்டு இருக்காரு. நான் அவர் ஆள்லாம் இல்லை. என்னது, நம்ம நண்ப ஆள் இல்லையா நீ? அப்படின்னு பார்த்தா அது சுகா தான். இல்லை, நான் அவர் ஆளெல்லாம் கிடையாது. இவங்க 2 பேருமே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஜிமினும் ஜங்குக்குமே வராங்க. இந்த பாடுறா, என் பூனை அங்கே நிற்கிறான். என்ன மச்சா, என் ஆள் உன் ஆளுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கான். அதான்டா நானும் பார்த்து நிற்கிறேன். என்ன இருந்தாலும் நான் போய் என் பூனை கட்டிய கொத்தா தூக்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஜிமின் தான் அப்படியே போயிட்டு ஷோவோட தோலில் கை போடுறான். யார் அது? என்ன பூனை பார்த்தோன்னே ஒரு மதிப்பில்லாமல் நிற்கிற. உன்னை நான் எதுக்கு நான் மதிக்கணும்? என்ன நீ லவ்வர்ஸுக்குள்ளே இப்படியே பேசணும்? லவ்ஸாக தானே பேசணும். இங்கே வா, ஒரு கிஸ்ஸை கொடுக்கட்டும். டேய் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அவனை அப்படியே தள்ளி போட்டுறான். அப்போது ஜங்கு கட்டி அங்கே வந்துட்டு, என்ன சுகா, என்ன எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க?
ஒன்றும் இல்லை, இதான் ஆளாமா. அப்படியா? ஆமாம், இதான் நம்ம ஆளு. எப்படி? சீனியர், எதுக்கு சீனியர் இப்படி பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? ஆனால் நான் ஒரு ஆள்லாம் இல்லை. ஏய், பொய் சொல்லாத, நீ தானே என் ஆளு அப்படின்னு எங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. நம்ம ஜிம்மன் அப்படியே சுகையே பார்த்துட்ருக்கான். ஏய், என்ன பார்த்துன்னே இருக்க? இல்லை, வர வர கிளாமர் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. என்ன, நல்லா பாலும் பழம்லாம் சாப்பிட்றியோ? கலர் ஏறி ஏறியே போகுது. இப்படி போயிட்டு இருந்தா நீ எது நிலா எதுன்னே தெரியாதே. மச்சான், என்ன ஜங்குக்கு ஊத்துது, தொடச்சிக்கோ அப்படின்னு ஒரு டிஷ்யூ பேப்பரை கையில் கொடுக்குறான். இப்போது சுகா அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். இப்போது ஜங்குக்கு அப்படியே டேங்க. ஏய், உட்காரு. ஆ, உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வைக்கிறான். அங்கே ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்குமே அப்படியே உட்காடுறான். உட்காந்துட்டு என்ன பார்த்துனே இருக்க, இன்னைக்கு ஏன் செலவு, யார் என்ன வேணால் கேட்டுக்கோங்க. என்ன மச்சான், புதுசாக ட்ரீட்லாம் கொடுக்குற? இல்லை, அதான் எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்குல்ல அப்படின்னு நம்ம தேங்க பார்க்குறான். தேங்க வந்து அப்படியே பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கீழே கொஞ்சம் உட்காந்துருக்கான். சரி, நீ சொல்லு, என் தங்கத்துக்கு என்ன வேணும்? ஆ, தங்கம்மா? ஆமாம், தங்கம் தான். தங்கம், வைரம், வெள்ளி, பித்தளை, அப்புறம் பிளாஸ்டிக்கு, சேரு, ஃப்ரிட்ஜு எல்லாம் சொல்லு. ஓய், ரொமாஞ்சு தெரியாத மண்ணு, தலையிடாதவன் பூனையை பார்த்துட்டு சும்மாடுறா. சரிப்பா, நீ பண்ணு. அப்புறம் சுகா, ஏய், அவன் சொன்னா நீ என்கிட்ட வந்து பேசினேன், பப்ஸ் எடுத்து வாரி திருவிடும், சும்மாடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஜிம்மின் அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டு ஜூஸை கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்க பார்த்தா, ஏன்டா முன்னாடி நான் பிடிச்சி வச்சிருந்த போது தள்ளி விட்டு ஓடினேன்? ஆ, எதுக்கு ஓடினேன்? அது நீங்கள் கிட்ட வந்தீங்கல்ல, அதனால பயங்கிட்ட, அதான். ஓ, இருந்தாலும் நீ ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்? ஏன்னா இந்த காலேஜோட க்ரஷே உனக்கு பாய் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்குல்ல. பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டான்னு வாய போடுகிற? ஆமாம், பாய் ஃப்ரெண்டு தான், என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த கேண்டீனில் இருக்கிற அண்ணா வந்துட்டு, என்ன ஜங்குக்கு, என்ன இன்னைக்கு கும்பல் அதிகமாக இருக்குது, யார் புது ஆளுங்க? அது என் ஆளுண்ணே. ஆளா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு தான் பார்த்தேன். அதுக்குள்ளே ஆள் ஆகிட்டியா? ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க நம்ம டேங்க் தான் அப்படியே வாய பொழுது பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறான்னு. இப்போ டைம் ஸ்கிப் ஆனா ஈவினிங் டைம் தான், காலேஜ் முடிஞ்சிருக்கு. நம்ம டேங்க் வந்து அவன் பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். இப்போ இவன் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க. பின்னாடி இருந்து யாரோ, ஓய், ஆ, யாரு? எங்கே பாரு சொல்லும். இல்லைண்ணா. இரு, நான் அங்கேயே வரேன் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம ஜங்குக்கு தான் நடந்து வந்துட்டுருக்கான். என்ன, எதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேண்ணா? அப்புறம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காரு. எது, என்ன ஃபாலோ பண்ணணும்னா? இல்லை, என் ட்ரீமை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எதுக்கு ஏன் பின்னாடி சுற்றுற? நீ தான் பேபி என் ட்ரீமு. ஐயோ, இவன் என்ன ஒரே தொல்லையாக இருக்கான். என்னது? ஒன்றும் இல்லை சீனியர். அதான் நான் சொன்னேன்ல, நம்ம தனியாக இருக்கும்போது ஜங்குக்குன்னே கூப்பிட்டுன்னு. சரி, எதுக்கு என் பின்னாடி வரீங்க? நீ என்ன நடந்து போகிற? என் பைக்கில் வா, நான் உன்னை கொண்டு போயிடுறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு 2 கால் இருக்குது, நான் நடந்தே போய்க்கிறேன். எனக்கும் கால் இருக்குது, ஸோ நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வரேன். இப்போ நம்ம டேங்கும் ஆண்டி இவன் சொன்னால் திருந்த மாட்டான்னு நினச்சி அப்படியே நடந்து போகிறான். டேங்கு, இப்போ என்ன? எனக்கு பின்னாடி வர்றதில்ல, கூட வர்றது தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு ஜங்கு, இப்படிலாம் என்கிட்ட பேசாத. எனக்கு நீ இப்படி என்கிட்ட பேசுகிறதே பிடிக்கல. உண்மையை சொன்னால் எனக்கு உன்னையே பிடிக்கல. நீ இப்படி வந்த நாள்ல என்னை இப்படி எதுக்கு டார்ச்சர் பண்ணுற? என்னை என்ன தனியாக வீட்டுக்கு போக கூட நீ விட மாட்டியா? எனக்கு உன் ஹெல்ப்பே தேவையில்லை. நீ போ, பரவாயில்ல. பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன்ல, நீ போ அப்படின்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி இவன் சொன்னதும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனும் ஒன்றுமே சொல்லாமல் திரும்பி நடந்து போகிறான். இவனுக்கு என்ன பெரிய ஃபிகர் ஆகுவேன்? இவனை விட எவ்வளோ சூப்பரான நான் பார்த்துருக்கேன். இவனை விட சூப்பராக யாரும் இல்லை தான். இருந்தாலும் எது இவ்வளோ சீன் போடுறான்? நானும் சூப்பராக தானே இருக்கேன் அப்படின்னு இவன் புலம்பிகிட்டே நடந்துட்டு போகிறான். இப்போது நம்ம டேங்கு தான் அப்படியே தலையில் கை வச்சுட்டு, என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நடந்து போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜங்குக்கும் ஜிம்முன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. மச்சா, ஏன் மச்சா இன்னைக்கு அந்த ஜூனியர் பையன் முன்னாடி போகல? இல்லைடா, நான் இன்னைக்கு போகல. ஏன்னா ரொம்ப சீன் போட்டுறான் மச்சான், அதான் போகல. உண்மையிலேயே அவனை பார்த்தா இனிமேல் பின்னாடி போக மாட்டல?
இல்லை, கண்டிப்பாக போக மாட்டேன். ப்ராமிஸாக போக மாட்டேன்ல? போக மாட்டேன். இதோ மச்சான் அவன் போகிறான். எங்க எங்க ரொம்ப சீன் போடுறான். இனிமே போக மாட்டேன்னு சொன்னேன். போக மாட்டேன்னு தானே சொன்னேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லி. ஆ எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே டேங்கும் வரான். இப்போது ஜங்கு அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. இப்போ நம்ம டேங்கிட்ட வேற ஏதோ ஒரு பையன் வந்து பேசுகிறான். அவன் அப்படியே என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்குறான். அது வந்து நோட்ஸு. என்னது நோட்ஸா? என்ன இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ இவங்கிட்ட தான் வந்து நோட்ஸு கேட்பியா? போடா அப்படின்னு அந்த பையனை துரத்தி விட்டுறான். இப்போது டேங்க் தான் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்ட வந்து நோட்ஸை கேட்குறான். நோட்ஸு தேவை அவனுக்கு இல்லை, எனக்கு தான். நான் தான் அவன்கிட்ட நோட்ஸு கேட்டேன், அவனையும் துரத்தி விட்டியா? அது உனக்கு நோட்ஸ் வேணா என்கிட்ட கேளு, நான் இங்கே சீனியர் தானே. அப்போ சரி கொடுங்க. என்னது? அதான் சொன்னீங்களே நோட்ஸ் இருக்குன்னு, கொடுங்க. ஐயோ என்ன இப்படி திடீர்னு கேட்குறானே. நம்ம தான் ஃபஸ்ட் இயர் கிளாஸே போகல, அதில் நோட்டு வேற. என்ன முழிக்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க. அது நான் நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கு தரேன். இப்போ என்ன உங்கள் கையில் உண்மையிலே நோட்ஸ் இருக்கா? என் கையில் இல்லை தான், ஆனால் நான் ஜிமின் கையிலேருந்து வாங்கி தரேன். அப்போ ஜிமின் தான் அங்கே இருந்துட்டு என்ன இவன் நம்மளை கையை காட்டி பேசுகிறான், ஏதாச்சும் கும்பலில் நம்மளையும் மாட்டி விட்டு ட்ரை பண்ணுறானோ அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போது தேங்கிட்ட பேசிட்டு நம்ம ஜெயக்கை அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்கான். டேய் நடா யோசிக்கிற மச்சா, ஃபஸ்ட் இயரோட நோட்டு இன்றைக்கி நைட்டு உட்காந்து எழுதணும்டா. என்னது ஃபஸ்ட் இயரோட நோட்டா? ஃபஸ்ட் இயர் நோட்டு தான், மொத்தமாக உட்காந்து எழுதணும். ஏதாச்சும் ஒரு பையன்கிட்ட இருந்து நோட்டை வாங்கிட்டு வா. எதுக்குடா? எதுக்குண்ணா என் ஆளுக்கு நோட்டு இல்லையா, நம்மளே எழுதி கொடுத்துரும். அப்படி அவனுக்கு என் மேலே லவ் வரட்டும். டேய் உன் ஆளுக்கு நோட் இல்லைனா நீ போய் எழுதணும், எதுக்குடா என்னையும் கூப்பிட்ற? ஏன்னா நீ என் நண்பன் மச்சான். நண்பனா? நண்பன் நண்பனா? டேய் உன்னை நம்பி தான்டா நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன். பாடி சும்மா வாடா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு ஜிம்னு தான் போகிறாங்க. இப்போ நைட் டைமில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். என்னடா மச்சான் இது, எழுதுன முடியதே இல்லை, 3 மாதத்தில் இவ்வளோ எழுதிட்டாங்களா? இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட் இயரே கிளாஸுக்கு போயிருக்கணும். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் எழுதிட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம டேங் தான் அப்படி கேண்டீனில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே அவன் முன்னாடி ஒரு நோட்டு கொண்டு வந்து அப்படியே வைக்கிறான். என்னவா நோட்டு? என்ன நோட்டு? அதான் நீ நேற்று கேட்டியே அந்த நோட்டு. இது உங்கள் நோட்டா? இது இனிமேல் உன் நோட்டு, உனக்காக நான் எழுதுனது. அப்போ நம்ம டேங் வந்து அந்த நோட்டை எடுத்து பார்த்துட்டு உண்மையிலே இது மொத்தமாக நீ உட்காந்து எழுதுனியா? ஏன்? உண்மையிலே நானும் ஜிம்னுமே தான். இப்போ டேங்கோட ஃபேஸில் லைட்டாக ஒரு சிரிப்பு வருது. தேங்க்யூ. தேங்க்யூ. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. சரி கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நம்ம பிரேக் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து போகிறான். இப்போது போகிற டேங்கே பார்த்து நம்ம ஜங்குக்கு சிரிச்சுட்டே நிற்கிறான். இப்போ ஜிம்மின் அங்கே வரான். இவன் என்ன பல்ல காட்டி நின்றுருக்கான். டேய் என்னடா? நீ இருக்கியா இங்கே? நான் இப்போ தான் வந்தேன், நீ என்ன பார்த்து சிரிச்சுட்டே நிற்கிற? ஒன்றும் இல்லை, என் ஆளு என்கிட்ட சொன்னான். என்ன ஐ லவ் யூன்னு சொன்னானா? அப்புறம் பிரேக்கில் மீட் பண்ணலான்னு சொன்னான். ஐயே நான் ஐயே ஒன்றும் இல்லை மச்சான், அவன் மீட் பண்ணலான்னு தானே சொன்னான், மீட்டப்பா சொன்னான். மீட்டப்புன்னா அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், அதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுற, இவ்வளோ குஷி ஆகுறதுக்கு என்ன இது இருக்குது இதில்? இல்லைடா அது உனக்கு புரியாது. என்னத்த புரியுது மச்சா, சொன்னா தானே புரியும். டேய் அதெல்லாம் அப்புறம் புரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படியே கிளாஸுக்கு போகிறாங்க. இப்போது லாஸ்ட் டைமில் நம்ம ஜங்குக்கு வந்து டேங்கை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு நான் மச்சா நான் யோசிக்கிறேன். இல்லைடா என் ஆளை இப்போ பார்க்கணும்னு தோணுது. இப்போவா? இப்போதான். டேய் இது தெரிஞ்சிருந்தா எதுக்குடா கிளாஸுக்கே வந்தோம், வெளியிலே சுற்றிட்டு இருந்துடலாமே. அது சரிதான், ஆனால் எனக்கு இப்போ தான் தோணுதே. வாடா மச்சான் போகலாம். எதுக்கு? ஆமாச்சா போய் பார்த்துட்டு வரலாம். டேய்
கிளாஸில் இருக்கோம்டா, அது சொட்டையோட கிளாஸு, நல்லா வச்சு செஞ்சிருவோம். ஏதாச்சும் சொல்லி வாடா போகலாம். என்னத்தடா சொல்கிறது சார்? என்ன இவன் இப்போ கூப்பிட்றான்? சார் என்ன என்ன வேணும்? சார் ஜிம்முக்கு தலை சுற்றுதான் சார். ஸோ அவனை மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போகணும். அப்படியா ஜிமின்? அது அது வந்து ஆமாம் சார், ஆமாம் எனக்கு தலை சுற்றுற மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு இவனும் நடிக்கிறான். ஏன்னா நம்ம ஜம்மு வந்து அப்படியே இவன் காலில் மிதிச்சிருப்பான். டேய் எதுக்குடா என் காலில் மிதிச்ச? மரியாதை அப்படின்னு நடி அப்படின்னு சொல்ல இவனும் நடிச்சிட்டு இருக்க. சரி சரி ஜம்மு அவனை மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சாருமே சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அப்படியே ஆஸ்கார் லெவல் நடிப்புலாம் நடிச்சுட்டு அந்த கிளாஸை எப்படியோ பங்க் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியே வந்துட்டு எங்க எங்க ஆளை காணும். டேய் அவன் என்ன நம்மள மாதிரி பொறுக்கியாடா? அவன் கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். ஆமாம்ல, அப்போ வா. எங்கே போகிறோம்? எங்கே போகிறோன்னா வா கிளாஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஜிம்னை பிடிச்சி இழுத்துட்டு நேராக டேங்கோட கிளாஸுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம டேங் தான் கிளாஸை கவனிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போது ஜன்னல் வழியாக நம்ம ஜேகே தான் டேங்கா டே இங்கே பாடுறா அப்படின்னு கூப்பிட்ருக்கான். இவன் அப்படியே என்ன சத்தம்னு திரும்பி பார்த்தா அங்கே ஜம்மு வந்து அப்படியே மண்டே ஆட்டின்ட்டு இருக்கான். என்ன எதுக்கு வந்தான்? உன்னை பார்க்கத்தான். பார்த்துட்டியா? போ வா. உனக்கு கிளாஸ் இல்லையா? இருக்கு, பரவாயில்ல நீ வா. டேங் சார். என்னங்க சத்தம்? அது வந்து சார். என்ன கிளாஸ் எதுவும் கவனிக்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கியா? அது கெட் அவுட். சார் கெட் அவுட் ஐசை அப்படின்னு சொன்னதும் நம்ம டேங்கும் அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இப்போது ஜம் தான் அங்கேருந்து சிரிச்சிட்டு இருக்கான். எதுக்கு சிரிக்கிற? எதுக்குடா சிரிக்கிற? டாவா சீனியர்ராண்ணா. எதுக்கு சீனியர் சிரிக்கிறீங்க? உங்களால் தான் இதெல்லாம். பரவாயில்ல வா. எங்கே போகிறோம்? எங்கேயாச்சும் போகலாம் வா. கிளாஸ் நடந்துட்டுருக்கு, காலேஜில் இருக்கணும். ஏன்டா ஒரு கிளாஸு கூட பங்கு பண்ணாமல் இருந்து உட்காந்து படிக்கிறது? நீ என்ன ஸ்கூலாக படிக்கிற? வாடாங்கிட்டு அப்படின்னு நம்ம டேங் அப்படி எடுத்துகிட்டு போகிறான். மச்சா எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போகிறோமா என்ன? ஆமாம், நான் போய் எப்படியாச்சும் என் பூனையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வரவா? யார் சுகாவா? ஆமாம், அவன் கூப்பிட்டா வருவான்னு நான் நினைக்கிறேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க எல்லாரும் சுகாவை தேடிட்டு இருக்காங்க. பாடுறா அங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம சுகா வந்து லைப்ரரியில் உட்காந்துருக்கான். ஐய பூனை, இவன் இங்கே பண்ணுறான். என்ன அங்கிட்டு பார்க்குறேன், இங்கே பாரு. டேங் உனக்கு கிளாஸ் இல்லையா அப்படின்னு டேங்கிட்ட கேட்டா, நான் என்ன பண்ணுறது, இவங்க தான் என்னை தூக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், இங்கே பாரு பூனை, நாங்கள் எல்லோரும் வெளியே போகிறோம், நீயும் என் கூட வர. என்னாச்சு? வாய நான் கூப்பிட்றேன்ல, வாய என் கூட அப்படின்னு நம்ம ஜிம்மில் இப்படியே கூப்பிட்டுருக்க. அவனும் ஓகே ஆயிடுறான். இப்போ இவங்க எல்லாரும் பைக்கில் அப்படியே ஊர் சுற்ற போயிடுறாங்க. இப்போ என்ன காட்டுதுன்னா எல்லாருமே ஒரு பீச்சில் தான் வந்திருக்காங்க. டேம் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீமா? வேணுமா வேண்டாமா? வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜம்முக்கு தான் எல்லாருக்குமே போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வரான். இப்போது சுகா வந்து ஜிமின் கூட சண்டை போட்டிருக்கான். டேய் என்ன நீ நான் ½ கொண்டு போய் சேர்த்துறேன்னு தானே சொன்னேன், இப்போ பார்த்தா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு இவங்க சண்டை போட்டு ஒரு டைரக்ஷனாக அப்படியே நடந்து போகிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் டேயாங்க தான் அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவனை பார்க்குறதுக்கு ஒரு க்யூட்டான கப்புள் மாதிரி தெரியுதுல்ல? கப்புளா? கப்புள் தான். அவங்க 2 பேரும் கப்புள்ஸா? உனக்கு தெரியாதா? வெளியில் எப்படி அடிச்சுப்பாங்க, உள்ள எவ்வளோ லவ் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு புரியல. உனக்கு என்னத்த புரியும்? வந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து சுற்றி லவ் பண்ணுறான் என் மச்சான். கண்டிப்பாக அவன் விழுந்துட்டான், ஆனால் என்ன வெளியில் காட்டிக்க மாட்டான் அப்படின்னு இங்கே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டேங் தான் நம்ம ஜங்கு கூட அவன் பேசிகிட்டே இருக்கும்போது ரசித்து பார்த்துட்ருக்கான். ஜங்கு அப்படியே பேசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம டேங் வந்து அப்படியே கண்ணை இமைக்காமல் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஜங்குக்கும் புரியுது. ஏய் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இல்லை ஒன்றுமே சொல்லலையே. அப்படியா? ஐஸ்கிரீம் தான் உருகுது, சாப்பிடு அப்படின்னு இவனும் ஃபேஸ் பண்ண முடியாமல் சாப்பிட்டு இருக்கான். அப்போ நம்ம டேங்கோட ஷோல்டரில் அப்படியே நம்ம ஜங்கு கையை போடுறான்.
என்ன 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 சாப்பிடு, சும்மா கேள்வி கேட்டுன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம டேங்கும் ஒன்றும் சொல்லாமல் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இருக்கான். என் டேங்கு, ஆ உனக்கு என் மேலே லவ் இல்லை? என்னது லவ்வா? என்னது லவ்வான்னு கத்துற? ஆமாம், லவ் இல்லையா? லவ்வெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன இருக்கு? லஸ்டா? லஸ்டா அப்படியும் இல்லை. ஒன்றுமே இல்லையா? ம், ஒன்றுமே இல்லை. அப்போது அன்னைக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொன்ன மாதிரி இன்னுமே என் மேலே உனக்கு எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்த கையை தோல்லேருந்து எடுத்துடுறான். இப்போ நம்ம டேங்க்கும் புரியுது லைட்டாக ஹர்ட் பண்ணிட்டோம்னு. நம்ம ஜங்குக்கு கிட்ட அவன் போய் நிற்கிறான். அப்போ ஜங்குக்கு வந்து அவன் கிட்டேருந்து தள்ளி போகிறான். இப்போ டேங் அந்த ஐஸ்கிரீமை கீழே போட்டுறான். ஏய், எதுக்கு கீழே போட்ட? 30 ரூபா. என்ன உன் டேடி பெரிய ரிச்சுன்னு சொன்னாங்க, நீ என்னன்னா 30 ரூபா ஐஸ்கிரீமுக்கு இப்படி பஞ்சம் பேசுகிற? யார் சொன்னாங்க என் டேடி ரிச்சுன்னு? நான் காலேஜ் ஃபுல்லாக விசாரித்தேன். நீங்கள் பெரிய டானாமா காலேஜில், அதுவும் உங்கள் டேடி வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாமா. நீ எதுக்கு என்னை பற்றி காலேஜில் விசாரிச்ச? அது நான் நடிக்கிற சொல்லு. நீ என்ன நடிக்கிற? எனக்கு பிடிக்காத மாதிரி. நான் இப்போ பிடிக்காத மாதிரி நடித்தேன்? இதோ இப்போ நான் கிட்டக்கு வரேன், நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற. அதுவா? அப்படியாச்சு உனக்கு என் மேலே இருக்கிற லவ்வை சொல்லுவான்னு நினச்சேன். பார்த்தா கொடுத்த ஐஸ்கிரீமை கீழே போட்டேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ சாரி. எனக்கும் சாரியெல்லாம் வேணாம், போடா. இரு அப்படின்னு நம்ம டேங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட இழுக்கிறான். இழுத்துட்டு அவனோட ஹிப்பை அப்படியே சேர்த்து நிற்க வச்சுட்டு, சொல்லு உனக்கு என் மேலே லவ் இல்லை? ஆ சொல்லுடா. ஆனால் 3 டேஸில் லவ் வருமா? என்ன லவ் வர்றதுக்கெல்லாம் இப்படி கண்ணை சிமிட்டுற நேரம் போதும். கண்ணை சிமிட்டின நேரத்தில் லவ் வருமா? ஆ வருமே. இப்படி அப்படிதான் எனக்கு உன் மேலே வந்துச்சு. நான் நான் நீ நான் எனக்கு தெரில, நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரில. இங்கே பாரு, என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட நிற்க வைக்கிறான். நீ சொல்கிறது சரிதான், 3 நாளில் லவ் வராது தான். ஆனால் எனக்கு தெரில, உன்னை பார்த்ததும் உன்னை விடவே கூடாதுன்னு தோணுது. உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணணும்னு தோணுது. இந்த கையை இப்படி பிடிச்சினே நிற்கணும்னு தோணுது. அதை விட நான் தெரியுமா என்ன, நீ இப்படியே கிட்ட வரும்போது வெளியில் எப்படியோ நடிச்சு நின்னாலும் என் உள்ளுக்குள்ள ஹார்ட்டு எவ்வளோ வேகமாக துடிக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம டேங்கோட கையை எடுத்து அவன் நெஞ்சு மேலே வைக்கிறான். உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்க நம்ம டேங்கால் அடுத்து என்ன சொல்லணுன்னே தெரில. என் கண்ணை பார்த்து சொல்லு, ஒரு பையன் கூப்பிட்டதும் இப்படி அவன் கூட நீ போவியா? அவன் கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்க நம்ம டேங் அப்படியே முடிச்சு பார்த்து நிற்கிறான். இதுக்கு பேர் லவ் இல்லையா? நீயே யோசிச்சுட்டு சொல்லு. அது வந்து சொல்லு. ஆமாண்ணா ஐ லவ் யூ. அப்போ நம்ம ஜங்குக்கும் எதுவும் யோசிக்காம டப்புன்னு போய் கிஸ் பண்ணிடுறான். அப்படின்னு நம்ம டேங் அப்படியே தள்ளி விட்டு, என்ன நீ சொன்ன உடனே வந்து கிஸ் பண்ணுற? அப்போ லவ்வர்ஸ் தானே, அப்போ கிஸ் பண்ணும்ல, வா சும்மாடுறா, நீ சும்மாடுறா அப்படின்னு அவங்களுக்குள்ள அப்படியே ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜ் கேன்டீனில் காட்டினா நம்ம டேங்கும் ஜிமினும் அப்புறம் சுகாவும் டேங்கும் எல்லாருமே ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. நம்ம டேங்கு ஆப்போசிட்டாக ஜங்குக்கு உட்காந்து அவனையும் பார்த்துட்ருக்கான் சிரிச்சிட்டு. இங்கே டேங்க்கு வெக்கம் தாங்கலை, அவன் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு சிரிச்சிட்டு கீழே பார்த்து உட்காந்துருக்கான். இப்போது ஜிமின் இவங்களை 2 பேரையும் பார்த்துட்டு, மச்சான் மச்சான் என்னடா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? அது என்ன வேலை நீ பார்த்துட்ருக்க? சரி என்னன்னா எனக்கு புரியல. நீ என்னடானா அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் என்னடானா அப்படியே வெக்கப்பட்டு கீழே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அது ஏன்னா அப்படின்னு எப்போவுமே அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காங்களா. நம்ம ஜிமின் தான் என்னடா சொல்ல வந்த, அதுக்குள்ளே திரும்பவும் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது இவங்க அப்படியே கப்புள்ஸ் ஆகிட்டாங்களா, காலேஜ்லேயே ஃபேமஸான கப்புள்ஸாக மாறிட்டாங்க. இங்கே நம்ம ஜங்குக்கு வந்து
நம்ம டேங்க அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறதும் நம்ம டேங் வைக்கப்படுறதும் எல்லாருமே தானே பார்க்குறாங்க. ஸோ அதனாலே நம்ம ஜங்குக்கோட ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் வயிறு எரிஞ்சு போயிட்டுருக்காங்க. மண்டே பார்த்தா நம்ம டேங்கட்டி வாஷ்ரூம்க்கு போயிட்டுருக்கான். இப்போது யாரோ அவன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அவன் அப்படியே டோரை திறக்கலான்னு பார்க்கும்போது அந்த டோர் வந்து திறக்க மாட்டேங்குது. என்னாச்சு, யார் லாக் பண்ணுது அப்படின்னு இவன் பார்த்துட்டே இருக்க, இவன் மேலே யாரோ பெயிண்ட் எடுத்து மேலேருந்து ஊற்றுறாங்க. யார் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு இவன் கேட்க, வெளியிலேருந்து கொஞ்சம் பொண்ணுங்க தான், என்ன உனக்கு வந்தோடனே நம்ம ஜங்குக்கு தான் உனக்கு கேட்குதா அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்கிறது நம்ம டேங்க்கும் கேட்குது. இப்படி எவனாச்சும் ஒருத்தன் வருவானா அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு போவானா, அதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொண்ணுங்க அங்கேருந்து பேசிட்டு இவனை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது நம்ம டேங் இங்கே லாக்டாக இருக்கான். வெளியில் நம்ம ஜங்குக்கு வந்து டேங் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன இன்னுமே காணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அங்கே ஜிபின் வரான். என்னடா இங்கே நின்றுருக்க? இல்லை மச்சான், அவன் வரான்னு சொன்னான், இது வரைக்கும் காணும், அதான். யார் டேங்க? அப்புறம் வேறு யார்? இல்லை மச்சான், அவன் வரான்னு சொன்னால் உனக்கு முன்னாடியே வந்து நிற்பானே, இது வரைக்கும் காணும், அதான் நானும் கேட்டேன். டேய் அதான்டா நானும் பார்த்துட்ருக்கேன் மச்சான். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். டீனாவும் கேங்கும் இருக்காங்கல்ல. டீனாவா? அவளுக்கு என்ன? அதான் உன் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காளே ஒருத்தி. ஆமாம், அது என்ன? இல்லை, நான் கேள்விப்பட்டேன் அவளுக்கு நம்ம டேங்க கையில் கிடைக்கும்போது ஏதாச்சும் பண்ணுன்னே சுற்றிட்டு இருக்காளா. ஸோ டேங்க கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற. ஆமாண்டா, அவள் கிளாஸ் பொண்ணுங்க தான் என்கிட்ட வந்து சொன்னான். நம்மளுக்கு அங்கெல்லாம் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குல்ல, போதும் அவள் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பானா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமே காணும். சே, எங்கே தான்டா அவன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காலேஜ் பூரா தேடுறாங்க. மச்சான், நம்ம வாஷ்ரூம்க்கு போய் பார்த்தோமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே வாஷ்ரூம் பக்கத்தில் ஓடுறாங்க. பார்த்தா அந்த ஊற்றின பெயிண்டோட அந்த மீதி அப்படி இருக்கும்ல, அதை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அதில் அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஷூஸோட, அதெல்லாம் அங்கே இருக்குது. என்னடா இங்கே பெயிண்டெல்லாம் வேலை போயிட்டுருக்கோ, காலேஜில் பெயிண்ட் அடிக்கிறாங்களோ? இல்லையே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்ருக்க. அந்த அவன் நம்ம டேங் இருக்கிற அந்த ரூம்லேருந்து தான் பெயிண்ட் வந்துட்டுருக்கு கீழேருந்து. இது அவங்களும் பார்த்துட்றாங்க. என்னடா வெளியில் லாக் பண்ணிட்டு உள்ளேருந்து பெயிண்டாக வருது, அதான் மச்சான் எனக்கும் தெரில அப்படின்னு நம்ம ஜிமின் திறந்து பார்த்தா ரொம்ப நேரமாக கத்தி நம்ம டேங் தான் முடியாமல் அங்கேயே ஒரு மாதிரி படுத்து கிடக்குறான். டேங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே தூக்கி நிற்க வைக்க ட்ரை பண்ண. நம்ம டேங் ஒரு மாதிரி மயங்கிட்டே இருக்கானா. ஜங்குக்கு அப்படியே அவனை தூக்கிட்டு வெளியே கொண்டு வரான். அவன் உடம்பு ஃபுல்லாக மொத்தமாக ரெட் கலர் பெயிண்டாக இருக்குது. டேங் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அங்கே மெடிக்கல் ரூம் இருக்கும், அங்கே கொண்டு போய் படுக்க வைக்கிறான். அங்கே இருக்கிற டாக்டரும் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேங்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவன் இன்னுமே மயங்கி தான் படுத்துட்டு இருக்கான். எவடா இந்த வேலை பார்த்துருப்பா? மச்சா, நான் சொன்னேன்ல அந்த டீனா அவள் ஏதோ பிளான் பண்ணுறான்னு. அவள் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணான்னு நானே எதிர்பார்க்கலடா. அவள் தானே? நீ ஷுவராக சொல்கிறியா? ஆமாம் மச்சா, அவள் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறதா நானும் கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கோவம் வருது. அவன் அந்த வாள்லேயே பஞ்ச் பண்ணிட்டு நடா மனசில் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவள் கிளாஸ்க்கு போகலான்னு நினைக்கிறான். இப்போ ஜிமின் அவன் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு மச்சா, அவளுக்காக நம்மளுக்கு நாளைக்கு கொடுக்கலாம், ஆனால் இப்போ நமக்கு டேங் தான் முக்கியம், நீ அவன் கூட வேணும் மச்சான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தா நம்ம டேங்கும் அப்படியே கண்ணை முடிச்சிடுறான். ஜங்குக் டேங் அப்படின்னு அவன் அப்படியே சீக்கிரமாக போய் பக்கத்தில் உட்காந்துட்டு கையை பிடிச்சிட்டு, என்னாச்சு, ஏன் என்னாச்சு? அது எனக்கு தெரில, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ண போனேன்னா அந்த யாரும் என்னை லாக் பண்ணிட்டாங்க, அப்புறம் என் மேலே பெயிண்டெல்லாம் ஊற்றிட்டாங்க. நான் ரொம்ப கத்துனேன், ஆனால் யாருமே வரல தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி அவன் அழுதுடுறான். இப்போது நம்ம ஜம்மு கட்டி அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு, பரவாயில்ல அழாத, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், உன்னை இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் திரும்ப கொடுப்பேன், அழாத, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போது ஜிம்மன் அப்படியே வந்துட்டு, மச்சான் நீ அவனை வீட்டுக்கு கொண்டு போடா,
நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவனும் அப்படியெல்லாம் முடிச்சுட்டு இவனை பைக்கில் உட்கார வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கான். ஜங்குக்கா, என்ன என் மேலே பெயிண்டாக இருக்குது, உன் பைக்கு மேலேயும் உன் மேலேயுமே இப்போ பெயிண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு இவங்களும் டேங்கோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலி இப்போ தான் நம்ம ஜங்குக்கு இதான் டேங்கோட வீடுன்னே தெரியும். ஓ, இதான் உன் வீடா? ஏன் நீ தனியாக தான் இருக்கியா? ஆமாம், அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. ஓகே ஓகே. என்ன? இல்லை, இனிமேல் நைட்டு பார்க்கணுன்னா நேராக இங்கே வந்தால் போதுமே. ஜங்கு அப்படின்னு இவன் அப்படியே முறைக்க, சரி சரி வா வா. இப்போ அவங்களும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம டேங் வந்து அதுக்கப்புறமா நம்ம ஜங்கு கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான். அப்படின்னா அந்த பைக்கில் வரதா இருக்கட்டும், எப்போது நம்ம டேங் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு தான் வருவான். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே உட்காந்துருக்கான். அவன் பரவாயில்ல, பெயிண்ட் பட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னதுக்கப்புறமும் அவன் நம்ம டேங் ஜங்குக்கு ஹக் பண்ணல. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அவன் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. டேங், டேங் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன என்ன எதுக்கு கிட்ட இழுக்கிற? இல்லை, நீ சொல்லு, என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ தான் ஜங்குக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் தான் உன்னை மயக்கி போட்டுட்டானா, அதனால தான். சரி சரி, எனக்கு புரியுது. அவங்க ஏதாச்சும் சொல்லட்டும், நீ எதுக்கு அதை காதில் வாங்குற? எனக்கு தெரியும், காலேஜில் உன்னை நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால என்னால் இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. சரி, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறான். உன்னை யார் என்ன பண்ணாலும் நான் இருக்கேன்டா, நான் எப்பவும் கூட இருக்கேன், யாரையுமே உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன், அழாதட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கட்டி பிடிச்சி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போது டேங் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். எதுக்கு? அதான் ஃபுல்லாக பெயிண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மேலே போகிறான். இப்போ ஜங்குக்கும் அவன் பின்னாடியே போயிட்டு, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா என்ன? எனக்கு எந்த ஹெல்ப் வேணாம், நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே உள்ளே போகிறான். இப்போது ஜங்குக்கு அப்படியே பார்த்து நிற்க நம்ம டேங் வந்து அங்கே ஸ்லிப்பாகி விழுற சவுண்டு கேட்குது. ஏ டேங் அப்படின்னு அவன் ஓடி போய் பார்த்தா உண்மையிலேயே அவன் ஸ்லிப்பாக விழுந்துட்டான். என்னாச்சு அப்படின்னு அவன் எழுந்து நிற்க வச்சா, அது ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டோம்ல, அதான் நான் சொன்னேன்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டேங்கை உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அவனை குளிப்பாட்டி விடுறான். நம்ம டேங்க் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டுறான். கழட்டிட்டு பேண்டையும் கழட்டுறான்னு போகும்போது, என்ன பண்ணுறேன்னா அப்புறம் துணியை போட்டால் குளிப்பாங்க அப்படின்னு கழட்டுறான். உள்ளே இருக்கிறதுல பெயிண்ட் ஆகலை, ஸோ அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்து ஊற்றுறான். அவனோட பாடியிலேருந்து பெயிண்ட் அப்படியே போயிட்டுருக்க நம்ம டேங்கோட பாடிலாம் நம்ம ஜங்குக்கு தெரியுது. ஐயோ, அப்படி யோசிக்காத அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே ஓடிட்டுருக்கு. என்னடா இப்படி இருக்கான், கொல்றானே. ஜங்குக் என்ன ரொம்ப தண்ணி ஊற்றுற, சளி பிடிச்சிடும், போதும் அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே டவல் எடுத்துகிட்டு வந்து டேங்கோட கையில் கொடுக்குறான். நான் தலையை தவுத்தி விடுறேன், நீ ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வா, நான் ஏதாச்சும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம், நான் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சது இருக்கு, அது சாப்பிட்றேன். காலையில் சமைச்சதா இப்போ சாப்பிடுவேன், நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட தலையை அப்படியே தவுத்தி விட்டுறான். எப்படின்னா நம்ம ஜங்குக்கு போய் பெட்டில் உட்காந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கை அப்படியே தூக்கி அவன் மடி மேலேயே உட்கார வச்சுட்டு அப்படியே தலையை தவுத்தி விட்றான். இப்போ டேங்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன அப்போ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையை தூக்கி விட்டுட்டு, ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு நான் சின்ன லிப்ஸ்லேயே ஒரு கிஸை கொடுத்துட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போகிறான். இப்போ நம்ம டேங் கீழே வந்து பார்த்தா ஜங்கு சோஃபாலே உட்காந்துருக்கான். டேங், நான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் 20 மினிட்ஸில் வந்துடும். அப்புறம் என்ன? அப்புறம் நான் இன்னைக்கு இங்கேயே தங்கிக்கவா? என்ன எதுக்குன்னா உன்னை யாராச்சும் பார்த்துக்கணும்ல, அதான். எனக்கே என்னை பார்த்துக்க தெரியும். இங்கே பாரு, நான் உன் லவ்வர், அதுவும் இல்லாமல் உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்னே வச்சுக்கலாம்.
அப்படி இருக்கும்போது நான் தானே உன்னை பார்த்துக்கணும். ஆ போ ஜங்கு. நீ என்ன சொல்கிறியோ நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். நான் எங்கள் அம்மாவெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ நம்ம டேங்கும் லைட்டாக சிரிக்கிறான். ஆ சிரிச்சிட்டல்ல, அப்போ நான் இங்கே நிற்கணும் தானே உனக்கும் ஆசை. அப்படிலாம் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போகிறான். இப்போது ஜங்கு காட்டி அவன் பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு, நான் உன்னை விட கொஞ்சம் பெரியவன் தான், போடான்னா கூப்பிட்டாத, கொஞ்சம் மரியாதையாக கூப்பிடு. மரியாதைன்னா? மரியாதைன்னா வாங்க போங்க அப்படிலாம். ஆ அப்படின்னு இவன் அப்படியே திரும்பிட்டு, அப்படிலாம் கூப்பிட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறான். அப்படியே இவங்களுக்குள்ள ஸ்வீட்டாக க்யூட்டாக மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ டைம் ஸ்கிப் பண்ணி நைட் டைமில் பார்த்தா நம்ம டேங் வந்து பெட்டில் படுத்திருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்து அவனையும் பார்த்துட்டு கிட்ட படுத்திருக்கான். என்ன பண்ண, இந்த வீட்டில் ஒரே ரூமு ஒரே பெட்டு தான் இருக்குது, அதான் இங்கே படுத்துக்க வேண்டிய நிலைமையாச்சு. பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ பார்க்குறது பார்த்தா அப்படி தெரில ஜங்குக். என் பார்வை அவ்வளோ கேவலமாக இருக்கு. நான் தான் உன்கிட்ட ஹாலில் இருக்கிற கவுச்சில் படுக்க சொல்லிட்டேன்ல. ஏய், என் பொண்டாட்டி எங்கே படுக்குதோ அங்கே தான் நானும் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஹக் பண்ணுறான். தள்ளி படுறா. எதுக்கு? எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் கட்டி பிடிச்சி தான் படுப்பேன். அப்போது கட்டி பிடிச்சதோடு இருக்கட்டும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது, ஓகேவா? பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜங்குக், ஒன்றுமே பண்ண மாட்டேல்ல? எனக்கு என்னமோ நான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது தான் உனக்கு வருத்தமாக இருக்குன்னு தோணுது. அப்படிலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு கேட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. அங்கு என்ன உனக்கு தட்டலையா? என்னது? ஏதாச்சும் தட்டுதான்னு கேட்டேன். என்ன தட்டுதா? கீழே என்ன இப்போ தட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட படுக்கிறான். என்னது அது? டார்ச் லைட்டா? ஏதாச்சும் கரண்ட்டு போனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. டார்ச் லைட் எதுக்கு அங்கே வச்சுருக்க? எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும்ல. டேய், எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற? எதுவும் சரியா இல்லை, நீ தள்ளிப்படு. அதெல்லாம் வேணாண்டா. இப்போ நம்ம டேங் வந்து ஜங்குவோட ஐஸை பார்க்குறான். ஜங்குக்கும் அவனை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். டேங்கா, நான் கொஞ்ச நேரம் முன்னாடியும் விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ உண்மையிலே ஏதோ தோணுதுடா. என்ன தோணுதுன்னா, நான் எப்படி சொல்கிறது ஜங்குக்கா? என்ன? ஆனால் இதெல்லாம் தப்பு இல்லையா? இல்லையே, நம்ம பிடிச்சவங்க கூட பண்ணுறது தப்பா? அதான் நானும் கேட்குறேன், தப்பா இல்லை தானே? அப்போது இது தப்பா? தப்பு இல்லையா? தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு நம்ம டேங்கோட லிப்ஸு கிட்ட வரான். இப்போ டேங் அப்படியே அந்த கிஸை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு விரலை எடுத்து ஜங்குவோட லிப்ஸ் மேலே வச்சுட்டு, உண்மையிலே இது தப்பு இல்லையா? தப்பே கிடையாது. ஆனால் உண்மையிலே எது தப்புன்னு தெரியுமா? எது? இப்படி லவ்வர் கிஸ் பண்ண வரும்போது அதை பிளாக் பண்ணுற மாதிரி நிற்கிறது. வாடங்கிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ரொம்ப ஹாட்டாக ஒரு நைட்டு போகுது. அண்ட் இந்த அன்கட் சீன் பார்க்கணுன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் போய் பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட், அந்த சேனலோட லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜங்குக்கா எலும்பு, என்ன இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை அப்படியே கட்டி பிடிச்சி படுக்கிறான். காலேஜுக்கு டைம் ஆச்சு, எலும்பு. அதெல்லாம் பரவாயில்ல, வா. காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போகிறது இல்லை பேபி. ஏன்னா உன்னால் நடக்க முடியுமா? உன்னால் நடக்க முடியாது. உன்னை இங்கே விட்டு என்னால் போக முடியாது. நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. அதெல்லாம் வேணாம், நானே என்னை பார்த்துக்கிறேன். டேய், நடக்க முடியாதுடா உன்னால், நான் இங்கே இருந்து தான் ஆகணும். அப்புறம் என்ன? அப்புறம் மார்னிங் கிஸ் எல்லாம் இல்லையா? நேற்று நைட்டெல்லாம் போதாதா உனக்கு? சும்மா கேட்டேன்.
இப்போ அவங்களுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து காலேஜுக்கு வந்திருப்பான். டேயாங்கும் அவன் கூட பைக்கில் தான் வந்திருப்பான். நான் வேணா உன்னை தூக்கிட்டே கிளாஸ்க்கு கொண்டு போய் விடவா? அதெல்லாம் வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். இவங்க 2 பேரும் இப்படி நடந்து வரத பார்த்துட்டு நம்ம ஜிமினும் சுகாவும் தான் அவங்க கிட்ட வராங்க. டேய், நேற்று ஏன்டா காலேஜுக்கு வரல? நாங்கள் எவ்வளோ நேரமாக பார்த்துட்டே இருந்தோம். உன் ஃபோனை எடுத்து பாரு, எவ்வளோ மிஸ் கால் பண்ணியிருக்கோன்னு. விடு மச்சான், என் பேபிக்கு உடம்பு சரியில்லையா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு டே ஃபுல்லாவா? எது இதெல்லாம் நீ கேட்குற? அந்த கேங்கை பிடிச்சிட்டியா? டீனாக்கு நம்ம நல்லா வச்சு செய்ய வேண்டாம். டேய், செய்யணும்டா. அதான் என்ன, நீ வந்தால் தானே தரமாக செய்ய முடியும். அதுவும் சரிதான். என் டேங்கு அவள் என்ன பண்ணாலோ அதை விட டபுள் ட்ரிப்புளாக அவளுக்கு திரும்ப கொடுக்கணும்டா. அதுக்கு தான் நாங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணலாம் மச்சான்? ஜங்கு, என்ன பண்ண போகிற? அதான் உன் மேலே எவ்வளோ பெயிண்டை ஊற்றுனாலே அவளுக்கு நல்லா ஏதாச்சும் வச்சு செய்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வேணாம், யார் என்ன பண்ணாலும் விட்டுரு. அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. என்ன முடிஞ்சிடுச்சு? இப்படியே விட்டுட்டு இருந்தா திரும்பவும் பெயிண்டு ஆசிடு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றுவாங்க. அப்படியே சும்மா விட சொல்கிறியா? எதுக்கு நீ இப்படியெல்லாம் சொல்கிற? அப்படிதான்டா சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் புறம்போக்குங்க. ஜங்கு, இப்படி மோசமாக பேசாத ஜங்கு. டேய், அவங்க ஒன்றை தாண்டா ஏதோ பண்ணியிருக்காங்க. நீ என்னன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. சரி, கோவப்படாத. நீ பெருசாக எதுவும் பண்ணாத. பெரிய பிரச்சனைலாம் வேணாம். எந்த பிரச்சனையும் ஆகுது. அந்த சக்காலத்தைய நான் பார்த்துக்கிறேன். அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டீனாங்கிற பொண்ணு வந்து அந்த காலேஜோட சியர் லீடிங் கிளப்போட ஒரு மெம்பர் தான். இப்போ என்ன காட்டுதுன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த கிளப்போட லீடர் ஆகுறதுக்காக ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜங்குக்கும் ஜிமனுக்கும் நல்லா தெரியும். இதில் தான் ஏதாச்சும் பண்ணணுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த சியர் லீடிங் கிளப்போட லீடர் ஆகுறதுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இவங்க 2 பேருமே வராங்க. ஆக்சுவலி அந்த ஆடிஷன் வந்து காலேஜோட பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கும்ல, பெரிய கிரவுண்டில் தான் நடந்துட்டுருக்கு. இப்போது அவங்க அங்கே வந்துட்டு பழத்துலேயே எடுத்து அங்கே கீழே போட்டுடுறாங்க. அந்த பொண்ணு வந்து இங்கே ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் அப்படியே வழுக்கி கீழே விழுந்துடுறா. இப்போ எல்லாருமே அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இதுவும் இல்லாமல் அங்கே நம்ம ஜங்குக்கும் ஜிம்முன்னு போய் ஒரு பெலூன் இருக்குல்ல, வாட்டர் பெலூன், அதில் மொத்தமாக பெயிண்ட்டு கலர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அவன் மேலே அப்படியே வீசுகிறாங்க. இப்போது அந்த பொண்ணு மேலே ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. எல்லாருமே அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கா. அவளால் அந்த ஆடிஷனும் நேராக பண்ணவும் முடியல, லீடராக ஆகவும் முடியல. இதுதான் நம்ம ஜங்குக்கும் ஜிம்முனும் பண்ண ரிவெஞ்சு. அப்படியே இந்த சந்தோஷத்துலேயே இவங்க 2 பேரும் கேண்டீனுக்கும் போகிறாங்க. போயிட்டு அங்கே சுகாவும் டேங்கும் இருப்பாங்க. நேராக போயிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோம்? என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம டேங் கேட்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு, மஜா சொல்கிறேன். எவ்வளோ ஒருத்தி உனக்கு நல்லா பண்ணால, அவளுக்கு சூப்பராக முடிச்சு விட்டோம். உனக்கு பார்க்கணுன்னா நேராக பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம டேங்கோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. அவன் திறந்து பார்த்தா அந்த டீனாங்கிற பொண்ணு ஒரு மாதிரி அசிங்கப்பட்ட வீடியோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அது காலேஜ் குரூப்பில் வருது. நீங்கள் தான் இது பண்ணீங்களா? என்ன? ஆமாம், நாங்கள் தான் பண்ணோம். எதுக்கு இப்படி பண்ணீங்க? எதுக்கு அந்த பொண்ணை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்திங்க? அது அவள் ஒன்றா அப்படி பண்ணால, அதான். ஜங்கு, இது கொஞ்சம் ஓவராக தரலையா? இது ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பொண்ணு இனிமேல் என்ன பண்ணுவா? இங்கே பாரு, அவள் பண்ணதுக்கு இதே எனக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. நீ இதெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டேஸ் பாஸ் ஆகுது. அடுத்த சீனில் காட்டினா நம்ம டேங்கும் ஜங்குக்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ என் வீட்டுக்கு வரணும், சரியா? எதுக்கு? எதுக்குன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ எல்லாருமே வராங்க, நீயும் வர. அதுக்கு நான் உங்கள் ஃபேமிலி இல்லையே. இனிமேல் ஆகும்ல, அதனால வா. அப்போது நான் உன்னை எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்? அதான் என் ஃப்யூச்சர் பொண்டாட்டின்னு சொல்ல போகிறேன். என்ன சொல்கிற? அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாமா? வேணும்டா. இங்கே பாரு, நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு, அதெல்லாம் வேணாமே. இங்கே பாரு, என் மேலே உனக்கு லவ் இருந்தால் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த ஃபங்க்ஷன் டேயும் வந்துச்சு. நம்ம ஜங்குக்கே போய் நம்ம டேங்கை பிக்கப் பண்ணி கொண்டு வந்திருப்பான்.
இங்கே பாரு, சும்மா சொல்லக்கூடாது, பார்க்க செம்ம அழகாக இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டே கூப்பிட்டு வராங்க. இப்போது அங்கே இப்படி பாட்டெல்லாம் போடுவாங்கல்ல, இவங்க 2 பேரும் நல்லா கிளாஸியாக ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்துட்டு, வாரியா என் கூட டான்ஸ் ஆட? ஆ இல்லை வேணாம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கப்பல் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வராங்க. இப்போது ஜங்குக்கு அப்படியே நம்ம டேங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. என்ன எங்கே போகிறோம்? அதான் அம்மாவும் அப்பாவும் அங்கே நிற்கிறாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கொண்டு போகிறாங்க. அம்மா, நான் சொன்னேன்ல டேயாங் அப்பா, அது இவன் தான், அண்டு இவன் என்னோட அப்படின்னு இவன் சொல்ல வர்றதுக்குள்ளேயே அங்கே ஏதோ கன் சவுண்டு கேட்குது. எல்லாருமே அப்படியே பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. இப்போது அங்கேருந்து இங்கேருந்து நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஜங்குவோட ஃபேமிலி காருக்கு கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜங்கு வந்து டேங்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகலான்னு பார்க்கும்போது நம்ம டேங் வந்து ஜங்குக்கு முன்னாடி அவனை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு காரில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அவன் அப்படியே பார்த்து நிற்க நம்ம ஜங்கு டேங்கோட கையை பிடிச்சிட்டு, டேங் நீ என்ன பார்த்துட்டு நிற்கிற, உள்ளவா அப்படின்னு சொல்கிறான். பட் நம்ம டேங் வந்து அவன் கையை விட்டுட்டு அவனோட பேண்ட் பின்னாடி இருந்து ஒரு வாக்கி டாக்கி எடுக்கிறான். எடுத்துட்டு அதில் ஹீ சேஃப்னா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பின்னாடி இருந்து ஒரு கன் எடுத்துட்டு, சார் நீங்கள் இந்த காரில் வாங்க, நான் முன்னாடி இருக்கிற காரில் உங்கள் சேஃப்டிக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். நம்ம ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கான். இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக்கோட வீட்டில் தான் நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. நம்ம ஜங்கு வந்து கோவத்தில் அவனோட திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்ருக்கான். ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க நீ? மா எங்கம்மா அவரு? யாரு? அதான் எங்கள் அப்பா. எங்க அவரு? ஏன்டா எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க? நீ தள்ளுமா, நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக ஹாலுக்கு போகிறான். பார்த்தா அங்கே தான் அவன் அப்பாவும் இருக்காரு. யோ என்னையா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் முன்னாடி போய் கேள்வி கேட்குறாரு. அவரும் எழுந்து நின்றுட்டு, என்ன ஜங்கு என்னாச்சு? ஐயோ நடிக்காதையா, இப்படி என்கிட்ட நடிக்காத, நான் டேங்க முன்னாடி கொண்டு வந்து காட்டும்போது உனக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் தானே. இங்கே பாரு ஜங்கு, எல்லாமே நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன். உனக்கு பாடி கார்டை வச்சா நீ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், அதான் உன் ஃப்ரெண்டாகவே ஒருத்தனை வச்சு தந்தேன். ஐயோ உனக்கு புரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டென்ஷனாக மேலே போகிறான். இப்போது அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ஏதோ புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடியாக வந்துட்டுருக்கான். இப்போது ஹாலில் பார்த்தா அவங்க அப்பாவும் டேங்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நேராக நடந்து போகிறான். 2 பேரையுமே கண்டுக்காம, ஜங்குக் ஜங்குக் ஒன்னதான் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்ட இவனும் திரும்பி பார்த்துட்டு, என்ன என்ன வேணும்? இல்லை உனக்கு இனிமேல் பாடி கார்டை ஹேர் பண்ணிட்டோம், இவன் தான் பாடி கார்டு, இனிமேல் நீ எங்கே போனாலும் கூட வரும், உனக்கு ஓகே தானே? அப்பா நான் நடிப்பு இவ்வளோ நாளும் என்ன கேட்டுதான் எல்லாம் பண்ணீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டுருந்தீங்க, இதுவும் அப்படியே கிளிங்க, என்கிட்டலாம் இப்படி வந்து நடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறான். இப்போ நேராக காலேஜில் பார்த்தா நம்ம டேங் வந்து ஜங்கு கூட பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். அங்கே இவங்க வரதை பார்த்துட்டு ஜிம்மினும் சுகாவும் தான் கிட்ட வராங்க. ஏன் மச்சா இவ்வளோ நேரம் ஆச்சு வெயிட் பண்ணுறது, காலே பண்ணல, என்னாச்சு? டேங் என்னடா இப்படி நின்றுருக்கான், எங்க உன் பேக்கெல்லாம் எங்க அப்படின்னு நம்ம ஜிம்மின் கேட்டிருக்க. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினோட காலரை பிடிச்சிட்டு, நான் தானே உன் ஃப்ரெண்டு, என்கிட்ட பேசி நான் அவன்கிட்ட போகிறேன். என்ன மச்சான் என்னாச்சு? நான் சொல்கிறத மட்டும் கேளு, இனிமேல் நீங்களாம் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க. மச்சான் என்ன ஆச்சுடா உனக்கு, தலையில் ஏதாச்சும் அடிபடிச்சா என்ன? என்ன கலாய்க்கிறியா? டே என்ன ஆச்சுன்னு சொல்கிறா? டேங்க நீயாச்சும் சொல்ல, இப்போ தானே சொன்னான் அவன்கிட்ட பேச வேண்டாம்னு. என்னன்னு சொல்லுடா. அவன் ஒன்றும் நம்ம ஃப்ரெண்டு மயிரெலாம் இல்லை. அப்புறம் அவன் என் அப்பா காசு ஓசாரத்துக்கு என் பின்னாடி நிற்க வந்த பாடி கார்டு. பாடி கார்டா? நான் பாடி கார்டான்னு வாயை பழகிறேன், பாடி கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே தோலை கை போட்டு கூட நடந்து போகிறான். இப்போது இவங்க நேராக வாஷ்ரூம் பக்கத்தில் தான் போகிறாங்க. இப்போது பின்னாடி இருந்து டேங்கும் வர, நான் எங்கே வரேன்? அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் சார். நீ பெருசாக எந்த ப்ரொடெக்ஷனும் வேண்டாம், நீ இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வரோம்
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஜெமின் கிட்ட ஜங்கு சொல்கிறான். ஐயய்ய, இவ்வளோ கேவலமான வேலை பார்த்தானா உங்கள் அப்பா? அவன் இப்படி பண்ணதுலலாம் எனக்கு எந்த வருத்தம் இல்லை. ஆனால் எல்லாமே பொய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மிரர் அப்படியே பஞ்ச் பண்ணுறான். அந்த மிரர் அப்படியே உடஞ்சிடுது. இவனோட கையிலேருந்து பிளட்டாக வருது. இப்போது ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, மச்சான் என்னடா பண்ணுற? என்னாச்சு உனக்கு? என்ன கோவமா? கோவமா? எனக்கு இதுக்கு கோவம்? காதலே இல்லைங்கிற போது கோவப்பட்டு மட்டும் என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியே சவுண்டு கேட்டுட்டு ஏங்க உள்ளே வரான். வந்துட்டு கையில் அப்படியே பிளட் வரதை பார்த்துட்டு, சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க போகிறான். அப்போ அவன் கையை அப்படியே விட்டுட்டு, இங்கே பாரு, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். வேறு யாராச்சும் வந்து என்ன ஏதாச்சும் பண்ணால் நீ அவங்கள பாரு, என்ன பெருசாக கிழிக்காத, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. இப்போது டேங் அப்படியே போகிற ஜங்குவோட கையை பிடிச்சிட்டு, முடியாது சார், உங்களோட எல்லா வேலையும் பார்த்துக்க தான் உங்கள் அப்பா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. கையெடுறா, கையெடுறா. ஏன்டா ஏன்டா இப்படி இருக்க? எங்கள் அப்பா சொன்னா, எங்கள் அப்பா தான் சொன்னான்னு. ஆச்சா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினை அப்படியே கூப்பிட்டு அங்கேருந்து போகிறான். டேங் வந்து என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அமைதியாக அவன் பின்னாடியே நடந்து போகிறான். இப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஜங்கு வீட்டுக்கு வரான். இப்போ டேங்கும் பின்னாடி வரும்போது, என்ன எங்கே வர? வீட்டில் சார். எதுக்கு? வீட்டில் என்ன எவனும் ஒன்றும் பண்ண மாட்டான், நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அமிச்சிட்டு இவன் மட்டும் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு, ஏன்டா என்னை இப்படிலாம் பண்ண வைக்கிற? எனக்கே கஷ்டமாக இருக்குடா டேங் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மேலே போகிறான். இப்போ அவங்க அம்மா இதை பார்த்து நின்றுட்டு, என்னாச்சு நம்ம பையனுக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இப்போது நைட் டைம் ஆச்சு. நம்ம ஜங்குக்கோட ரூமில் லைட் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா அப்படியே உள்ளே வராங்க. ஜங்கு, இன்னும் தூங்கலையா நீ? அது அம்மா. அழுறியாடா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா நம்ம ஜங்கு அழுதுட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேட்டுட்டு இருக்க, இவன் வந்து அவன் கண்ட்ரோலை அப்படியே இழந்து மொத்தமாக அப்படியே அழுறான். இப்போது இவங்க அம்மா வந்துட்டு கண்ணை தொட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விட்டுட்டு, என்ன ஆனாலும் கல்ல மாதிரி நிற்கிறேன் என் பிள்ளை எதுக்காக அழணும்மா? எனக்கு தெரிலம்மா, நானே அறியாமல் கண்ணிலேருந்து தண்ணியாக வருதுமா. யாருமே இல்லைம்மா எனக்கு. உன் மடியில் அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கணும் போல இருக்குமா. நான் உன் அம்மாடா, நீ என்ன என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜங்குக்கு மடியில் படுக்க வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே மொத்தமாக அழுது முடிச்சிட்றான். என்னாச்சு? நேற்று வரைக்கும் பார்த்தது எல்லாமே போய் மாதிரி தோணுதுமா. என் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குமா. ஜங்கு, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறேம்மா? உனக்கு ஒன்றும் தெரியாதுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். இதுதான் பிரச்சனையா? அவன் என்கிட்ட நடிச்சாதானம்மா ஜங்குமா. உனக்கு புரியாதுமா. நான் அவனை உயிராக காதலிச்சா அவனை ஏமாத்திட்டு போயிட்டாம்மா. அதான் எனக்கு அவன் மேலே கெட்ட கோவம் வருது. உன் கோவம் தப்புன்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு வாட்டி அவன்கிட்ட பேசி பார்க்கலாம்ல. இப்படி அவன் பண்ணது தப்பாக இருந்தாலும் அவனுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டு பார்க்கலாம்ல. அவன் என்ன சொல்ல போகிறான்? அப்பா கொடுத்த பாடிகார்டு டியூட்டி அப்படின்னு கதை சொல்லுவான். அதை கேட்குறதுக்கு பதிலாக ஒன்றும் பேசாமல் இருக்கிறதே நல்லது. இங்கே பாரு, அம்மா சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி அவன்கிட்ட பேசிப்பாரு. உனக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அவன்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் உனக்கு அவன் ஏமாத்துறான்னு தோணுச்சுன்னா அப்பா அம்மா கிட்ட வந்தாள். அது இல்லாமல் நீயும் அவனை நினச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருக்காத. என் பிள்ளை இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணை தொடச்சி விட்டுட்டு, போய் பேசு, அம்மா சொல்கிறேன்ல அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரூம்லேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு விண்டோ பக்கத்தில் போய் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அந்த வீட்டுக்கு கீழே வந்து நம்ம டேங் நின்றுட்டுருக்கான். இவன் நம்ம டேங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ எதையோ யோசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறான். போயிட்டு அப்படியே அங்கே வெளியே பார்த்துட்டு இருக்கிற டேங் பின்னாடி போயிட்டு, டேங் சார் நீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே சைட்லேயே கோடவுன் மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த கார்லாம் போடுறதுக்கு ஒர்க் ஷாப்லாம் மாதிரி சைட்லேயே இப்படி இருக்கும். அங்கே கொண்டு போகிறான். அங்கே யாருமே இல்லை. எதுக்கு இப்படிலாம் பண்ண? காசுக்காகனே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்லை. அப்புறம் நடிச்சியா? நீ பண்ணதெல்லாம் நடிப்பா?
அது வேற ஒன்றும் சொல்லாத. ஆமாவா இல்லையா அது மட்டும் சொல்லு. ஆமா ஆமாவா அப்படின்னு அடுத்து என்ன பேசணும்னே தெரியாம ஒரு மாதிரி நிற்கிறான். ஆனால் வேணாம், இனி ஒன்றும் சொல்ல வேணாம், அதான் சொல்லிட்டல, போதும். ஆனால் எந்த சூழ்நிலையும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன். நீயும் தான் என்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய பொய் தானே. அப்படின்னா நம்ம 2 பேருமே போய் சொல்லியிருக்கோம், பரவாயில்ல. ஆனால் ஜங்கு, நான் பேசுகிறத கொஞ்சம் கேளு. எனக்கு உன்கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சனோ அதை நான் கேட்டுட்டேன். அதுவே எனக்கு போதும். அதுவும் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றா மாதிரி ஒருத்தனுக்காக அழக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். நம்ம டேங்க் எடுத்து என்ன சொல்லணும்னே தெரில. அவன் அங்கேயே உட்காந்து ஒரு மாதிரி ஆள்றான். ஜம்முக்கு அப்படியே ரூமில் வந்துட்டு அடுத்து அவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. அவன் கிட்ட இருக்கிற டேங்கை வெறுக்கவும் முடியாமல் அவனை நேசிக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜம்முக்கு வந்து அப்படியே பெட்லேருந்து எழுந்துட்டு ஏதோ மனசில் அப்படியே யோசிச்சுட்டு நேராக கீழே போகிறான். போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு, அம்மா என்ன காலையிலே அப்படியே செம்மையாக இருக்க. உனக்கு நல்லா தெரியுது என்ன அப்பங்கார நான் ரூட்டு போட தானே. போட அப்படிலாம் இல்லை. தெரியுது. என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப குஷியாக இருக்கியோ? அப்படிலாம் இல்லைம்மா, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே போகிறான். பார்த்தா அவங்க அப்பா நிற்கிறாங்க. அவனோட அப்பாவை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு வெளியே போயிட்டு அங்கே டேங் நிற்கிறான். டேங்கை பார்த்துட்டு, டேங் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். என்னாச்சு சார்? இல்லை, இன்னைக்கு காலேஜ் போகல, இன்னொரு இடத்துக்கு போகணும், ஸோ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போது நம்ம டேங் வந்து என்ன இவனாலும் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஜாக்கெட்டெல்லாம் போட்டு செம்மையாக ரெடியாக வந்து நிற்கிறான். சார் நம்ம எங்கே போகிறோம்? போகலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனோட பைக்கில் வந்து அப்படியே இறங்கிட்டு அவனுக்கு டாட்டாலாம் கொடுத்து விட்டுட்டு நேராக நம்ம ஜங்கு கிட்ட வந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு ஐ மிஸ்ட் யூ அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிடுறான். இப்போது டேங் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே கொஞ்சம் நிற்கிறான். சார் எங்கே போகிறோன்னு சொன்னீங்க? நீ பாடி கார்டு தானே, பின்னாடி காரில் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் பைக்கில் உட்காந்துட்டு வா பேபி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே போய் பின்னாடி உட்காந்துட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பாரு, டைட்டாக பிடிச்சிக்கோ, இல்லைனா பறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம தேங்கான மைண்டில் வேறு ஏதோ ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலி நம்ம ஜங்கம் வந்து எப்போல்லாம் டேங்கை வந்து பைக்கில் உட்கார வைக்கும் போதும் இதை தான் சொல்லுவான், அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோ இல்லைனா பறந்து போயிடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பைக்கை மட்டும் ஓட்டு அப்படின்னு இவங்களுக்குள்ளே நடந்த விஷயம்லாம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ என்ன பார்த்து நினைக்கிற, நாங்கள் போகிறோம், கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவனும் அப்படியே அவனுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அந்த காரெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரொடெக்ஷனுக்காக பின்னாடியே போகிறான். இப்போது இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு பப்புக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வேற கொஞ்சம் பேரெல்லாம் வந்திருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவங்க கிட்ட போய் பேசிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் டான்ஸ் பண்ணுறதும் அப்படி பொண்ணுங்க கிட்டலாம் ஒரு மாதிரி இருக்கிறதும்னு இருக்கான். நம்ம டேங்க்கு வந்து இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. முன்னாடி இருந்து நம்ம ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான். ஆனாலும் நம்ம டேங்கால் இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே அவனும் நின்றுருக்கான். இப்போ நம்ம ஜங்கு அங்கே ஒரு இடத்துல போய் உட்காடுறான். பார்த்த ஒரு பொண்ணு அப்படியே போய் அவன் மடியில் உட்காந்துட்டு அவனை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட வயசை பார்த்துட்டு அவனுமே அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது இதுக்கு மேலே நம்ம டேங்கலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நேராக போயிட்டு நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வரான். என் கையை விட்றா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லிகிட்டே இருக்க இவன் எதையுமே காதலாம் வாங்க மாட்டேங்கிறான். சார் வாங்க சார், வீட்டுக்கு போகலாம். ஏன் எதுக்கு? அதான் நான் என்ஜாய் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல. சார் வேண்டாம் சார், வீட்டுக்கு போகலாம் சார். நீ பாடி தானே, எங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லையே, போடா நீ போடா, உனக்கு வேணாம்னா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகலான்னு பார்க்குறான். இப்போ நம்ம டேங்கால எதுவும் பண்ண முடியாது, அவன் வந்து வெளியே நின்றுருக்கான். இப்போ ஜொங்குக்கு அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பொண்ணு திரும்ப ஜொங்கு கிட்ட வரான். நான் போதும்,
காசு கொடுத்ததுக்கு மட்டும் நடிச்சா போதும், அதான் அவன் வெளியே போயிட்டான்ல, தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தள்ளி விட்டுறான். இப்போது நம்ம டேங்க்கு வெளியே நின்றுட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே உள்ளே போகிறான். பார்த்தா நம்ம ஜங்கு அவன் இருந்தபோது இருந்த மாதிரி இல்லை, உள்ள தனியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போது நம்ம டேங்க் அப்படியே அவனை பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம், எதுக்கு நான் இப்படி என்கிட்ட நடிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பார்த்தா டேங்க் நின்றுட்டுருக்கிறது அவனுக்கு தெரியுது. இப்போ அவன் நேராக அங்கே இருக்கிற பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவனை மடிவால் உட்கார வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறான். அப்போது நம்ம டேங்க் அப்படியே விட்டு வைக்காமல் ஓடி போய் ஜங்குக்கோட கையை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துட்டு வரான். வந்துட்டு அந்த காரில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஏ என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற நீ? சார் ஒன்றும் சொல்லாதீங்க சார், வீட்டுக்கு போகலாம். நீ யாரா இதெல்லாம் சொல்கிறதுக்கு? சார் நான் சொல்கிறது கேளுங்க சார், வீட்டுக்கு போகலாம். என்னை விட, நான் திரும்ப போகணும். சார் இருங்க சார், என்னை விடுடா. சார் நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகலாம். என்னை விடு. ஜங்குக்கா இருங்க, அதான் நான் சொல்கிறேன்ல. கையை விடுறா. என்னாச்சு? கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தள்ளி விடுறான். காரை ஸ்டாப் பண்ணு, காரை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் காரை ஸ்டாப் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு வந்து அவன் அப்படியே குஞ்சு அழுதுட்டு இருக்கான். ஜங்குக்கா எதுக்கு அழுற? எதுக்கு அழுற? என்ன நடிக்கிறியாடா நீ? நடிக்கிறியா? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நான் உன்னை எப்படிடா பார்த்துட்டு இருந்தேன்? என் உயிருக்கு உயிராக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படிடா என்னை ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு? நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க, அதான் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க. நான் இந்த மயிருமே போதையில் சொல்லலை, இதெல்லாம் என் மனசில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணன்னு தெரியுமா உனக்கு? நான் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச என் லவ் எல்லாம் உனக்கு கொடுத்தேனே, அதுக்கு நீ பதிலுக்கு கொடுத்ததாடா இது? நான் எவ்வளோ உன்னை வெறுக்க ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் என்னால் முடியல. எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு வலிக்குது. இன்னும் நீ வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கு. என்னை என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ணணும்னு சொல்கிற? ஜங்கு இப்படிலாம் இருக்காது, நான் சொல்கிறது கேளு. நீ எதுக்கு பாடுற? உன்னை யார் இங்கே என்ன பண்ணா? உனக்கு காசு கிடைக்குது, நீ ஏமாற்றணும்னு நினச்சா நான் ஏமாந்துட்டேன்ப்பா, நான் ஏமாந்துட்டேன். உனக்கு எல்லாம் ஓகே தானே இருக்கு, நீ எதுக்கு பாடுற? ஜங்கு என்ன ஜங்குக்குன்னு நீ பண்ணது என்னால் மறக்கவே முடியாதுடையா. இனிமே என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஒருத்தனையுமே காதலிக்க மாட்டேன். ஜங்குக்கா ஏன் தெரியுமா இனிமே என்னால் லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்? ஏன்னா என் கையாச்சும் பிடிக்கும்போது உன் கையை பிடிச்சதாண்டா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என் கூடையாச்சும் அப்படியே கட்டி பிடிக்கும்போது ஒன்றை கட்டி பிடிச்சதாண்டா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். முத்தம் கொடுக்கும்போது இதோ இந்த உதட்டில் நான் கிஸ் பண்ணேனே, அதாண்டா என் கண்ணுக்குள்ளே வரும். அதுவும் இல்லாமல் என் கூடையாச்சும் படுக்கும்போது கூட, அவங்க கூடலாம் பண்ணும்போது கூட உன் கூட பண்ணதுதாண்டா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் உனக்கு கேட்கட்டா? அன்னைக்கு என் கூட படுத்தியே, எல்லாத்தையும் பண்ணியே, அதுவும் நடிப்பா சொல்லுடா. அதேமே நீ நடிச்சியா? எங்கள் அப்பா கிட்ட காசுக்காக பண்ணியா? ஜங்குக்கா இப்படின்னு சொல்லாது. ஏன் நடிப்பு தானே அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே நம்ம டேங் அப்படியே அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அப்படின்னு அந்த கிஸ் முடிஞ்சதும் நம்ம டேங் வந்து அப்படியே ஜங்குவோட ஐஸை பார்த்தா இது வரைக்கும் கோவமாக பார்த்த மாதிரி இல்லை, அவன் வந்து கொஞ்சம் காமாயிட்டான். நான் நடித்தேன்னு சொன்னது உண்மைதான். உன் ஃப்ரெண்டா உன் காலேஜுக்கு வந்து உன்கிட்ட பேசுனது எல்லாம் நடிப்பு தான் ஜங்குக்கா. ஆனால் உன் கூட பழகினதும் நமக்குள்ள நடந்ததும் அதே மாதிரி நான் உன் கூட படுத்ததும் கூட என் மனசார என் இஷ்டத்தோட பண்ணது. அது எதுவும் நான் நடிக்கலை. எனக்கு உண்மையிலே உன்னை பிடிச்சிருக்குண்ணா. ஐ லவ் யூ ஜங்குக்கா. நான் உண்மையிலே மனப்பூர்வமாக உன்னை விரும்புகிறேன்.
அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்கு ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம டேங்கை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். லவ் யூடா, லவ் யூ டூ டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாங்கி நம்ம டேங்கோட மேலேயே விழுந்துடுறான். இப்போ டேங் அப்படியே அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு நம்ம டேங் அப்படியே அவனை பார்த்துனே நிற்கிறான். இப்போது மிட் நைட் ஒரு 2-3 மணி இருக்கும். இப்போ தான் நம்ம ஜங்குக்கே கான்ஷியஸ்னஸ் வருது. அவன் அப்படியே லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு சேர்லேயே நம்ம டேங் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இப்போது அவன் அப்படியே எழுந்துட்டு டேங் டேங் ஆ சார் சாரா ஜங்குக்கா என்ன ஏன் என்னாச்சு? இல்லை, நீ ஏன் உட்காந்து தூங்குற? கீழே போய் படு. சரி சார் அப்படின்னு இவன் சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். இப்போது நம்ம டேங்கோட மைண்டு பூரா என்ன இருக்குன்னா, இவனுக்கு சொன்ன எதுவும் ஞாபகம் இல்லையோ, போதையில் இருந்தனால மறந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே போகிறான். இப்போ நம்ம ஜங்கு டேங் அந்த டோர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அந்த டோரை அப்படியே பட்டுன்னு க்ளோஸ் பண்ணிடுறான். என்னாச்சு சார்? என்னாச்சா? உன் மனசில் இப்போ என்ன இருக்குது? என்ன இருக்குது? நான் எதுவும் மறக்கலை, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. என்ன ஞாபகம் இருக்குது? அதான் நீ சொன்னே, அதெல்லாம் தான். அது அது வந்து உனக்கு எனக்கு உனக்கு என் மேலே லவ் இருக்குது தானே? சொல்லு, லவ் பண்ணுறதானே? சரி, தெரியும் தெரியும், நேற்று சொன்னேன், இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்ல இவனுமே கொஞ்சம் ஷை ஆகிட்டு ஐ லவ் யூ சார். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி அந்த வாலில் லாக் பண்ணி நிற்க வைக்கிறான். சாராடா நான்? சாரா சார், சாரா நான், சாராடா நான் சார், ஜங்குக்கா அது என்னை விடுங்க, நான் போகிறேன். எங்கே போகிற? இங்கே இரு. இல்லை சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என் கூட இருந்தது எதுவும் நடிப்பு இல்லைல்ல? இன்னுமே நீங்கள் அதே கேட்குறீங்க? அதான் நான் சொன்னேனே. எனக்கு தெரியும், என் கூட படுத்தது பிடிச்சிருந்தது தானே? என்னது? அதான்டா, என் கூட ஆர்டர் பண்ணி அது எனக்கு பிடிச்சிருந்தது தானே? என்ன கேட்குறீங்க? போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்படியே பிடிச்சி இடுப்புறமா அப்படியே கிட்ட எழுதி நிற்க வைக்கிறான். என்ன என்ன வேணும்? என்ன வேணும்னா சொல்லு, சொல்லிட்டு போ. பிடிச்சிருந்தது, இப்போ விடுங்க. என்ன பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போக ட்ரை பண்ணுற? நீ ஒரு வாட்டி என்கிட்ட இருந்து போயிட்ட, திரும்ப உன்னை இழக்க என்னால் முடியாது. அதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிரைடல் சைடில் தூக்கி அந்த பெட்டில் போடுறான். இன்னைக்கு மொத்தமாக எடுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அப்படியே குதிச்சு விழுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா மார்னிங்கில் இவன் டோரில் வந்து யாரோ தட்டின்னு நிற்கிறாங்க. ஜங்குக் என்னடா பண்ணுற? கதவு தரடா, எவ்வளோ நேரமாக தட்டிகிட்டு இருக்கேன். ஜங்குக் அப்படின்னு எங்கள் அம்மா தான் தட்டின்னு நிற்கிறாங்க. இப்போ இந்த சவுண்டை கேட்டு டேங் அப்படியே இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேருமே ட்ரெஸ் இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. ஜங்குக் எலும்புடா. என்ன பேபிக்கு வா. ஐயோ எலும்புடா. மார்னிங் ரொமான்ஸ் பண்ணலாம் வா. ஐயோ உங்கள் அம்மா வந்து தட்டுறாங்க. அம்மா அப்படின்னு இப்போ தான் அவனே கவனிக்கிறான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. நீ ஒன்று பண்ணு, பெட்ஷீட்டுக்குள்ளே அப்படியே படுத்துட்டு நான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீ அதுக்கு ஒன்றும் போடலையே, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டக்குன்னு ஒரு பேண்டையும் ஷர்ட்டையும் எடுத்து போட்டு போய் ஓப்பன் பண்ணுறான். என்னடா எவ்வளோ நேரமாக தட்டி நிற்கிறேன், நீ என்ன ஓப்பன் பண்ணாமல் இருக்க? இல்லைம்மா, தூங்கிட்டு இருந்தேன், அதான் கேட்கலை. உன் பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே மாற்றணும், லாண்ட்ரி பண்ண போகிறோம், அதான் உன் பெட்ஷீட்டையும் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். நீ தள்ளு. அது வேணாம். ஏன் வேணாம்? இல்லைம்மா, அது நானே எடுத்துகிட்டு வரேனே. அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பெட்ஷீட் எடுக்க போகும்போது கங்கைக்கிட்டையும் அவங்க கை பிடிச்சிட்டு, அம்மா என்னடா, நான் தப்பு பண்ணிட்டேன்,
தப்பா? என்ன தப்பு? அது தேங்கா அப்படின்னு கூப்பிட்ட லைட்டாக பெட்ஷீட்டுக்குள்ளேருந்து ஒரு தலை மட்டும் வெளியே தெரியுது. ஹாய் மேம். ஏய் நான் மேமு, அது எங்கள் அம்மா, உங்கள் மாமியார், அத்தான்னு கூப்பிடு. ஆ சும்மா சும்மா இரு. டேய் என்னடா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? அம்மா கத்தாதம்மா, அந்த ஆள் வேற வந்துருவாரு. என்னடா நடக்குதுங்க? டே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? ஐயோ அத்தை, சே மேம், நான் ஒன்றுங்க வரல. அது உங்கள் பையன்தான். அவன் கேட்காதம்மா, நான் தான்மா. நீயா? ஆ அதான் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்துட்டோம்மா, அதான் ஆசையெல்லாம். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தலையில் கை வச்சாங்க, உட்காடுறாங்க. அம்மா நீ தான் எப்படியாச்சும் சொல்லி சீக்கிரங்களா கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ என்ன இந்த வேலை பார்க்க சொல்கிறியா நீ? அம்மா நீ அம்மாம்மா, நீ பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க? அப்போ நம்ம சங்குக்கோட அம்மா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த ஹாலில் வந்து ஜங்கு அப்புறம் டேயாங் அவங்க அம்மாவும் அப்போ ஜங்குக்கோட அப்பாவும் தான் இருக்காங்க. அதான் அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே. சரி ஓகே, ஆசைப்படுறாங்க கல்யாணம் பண்ணலாம். ஆனால் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்கிறேன்? அது இல்லைங்க, நடக்க வேண்டிய சமயத்தில் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் எல்லாம் மீறி போயிடுங்க. இப்போவே எல்லாம் தாண்டிடுச்சுல. நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியலையே. இல்லைங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். என்ன சொல், நீ என்ன சொல்கிற? இல்லை அம்மா சொன்ன மாதிரி தான் எனக்குமே. ஓ அப்போ உனக்கு ஓகே. அப்புறம் டேங் உனக்கு? அது அது வந்து சார். ஏ என்ன நம்ம அப்பாடா, எதுக்கடா சாருன்னு கூப்பிட்ருக்க? மாமான்னு கூப்பிட்டு. அப்போது ஜங்குவோட அப்பா தான் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்து நிற்கிறாரு. அப்போ நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, இதில் நான் இனிமேல் என்ன சொல்கிறது? பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அவங்க கல்யாணம் தான் நடக்குது. எல்லாருமே பார்த்துட்ருக்க நம்ம ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட காதுக்கிட்ட வந்துட்டு, மச்சான் என்ஜாய் என்ஜாய். அதான் அவங்கிட்ட ரொம்ப கோவமாக நடித்தாலும் அட் லாஸ்ட்டு இதானே மச்சான், மை வெட்டிங்கடா, வெரி செலிப்ரேட்டிங்டா. நோ இனிமே ஆங்கிரி, எல்லாம் இனிமே ஜாங்கிரி. குஷியாக இருப்போம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நைட்டு, ஃபஸ்ட் நைட்டு தான். அவங்க 2 பேருமே அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்கு அப்படியே ஃபீலிங்காக வந்து ஒரு கிஸ்ஸை கொடுக்கலான்னு வரும்போது, இரு என்னன்னா என்ன, அன்னைக்கு பப்பில் போனபோது ஒரு பொண்ணை மடியில் வச்சு கொஞ்சம் நீ யார் அவ? டேய் இன்னுமாடா இதெல்லாம் மனசில் வச்சுட்ருக்க? அப்போ வரைக்கும் யூ மை பாய் ஃப்ரெண்ட், இப்போது மை ஹஸ்பண்டு. ஸோ நீ சொல்லித்தான் ஆகணும். ஐயோ அதெல்லாம் உன்னை வெறுப்பேற்றணும், அதை சும்மா செட் பண்ணது. இப்போவா? நான் அதெல்லாம் முடியாது. பப்பில் வச்சு கொஞ்ச நேரம் வேற பொண்ணு, பைக்கில் ஏற்றி கொண்டு போனது வேற பொண்ணு. அந்த பொண்ணு யாரு? அது என் ஃப்ரெண்டுடா, அவளை சும்மா அப்படி நடிக்க சொன்னேன். அதுக்குன்னு ஹக்கெல்லாம் பண்ணுவீங்களா? ஐயோ என் செல்லமே, உன்னை விட்டா அவனுக்கு நீ யார் இருக்கா? அதுவும் உன்னை மாதிரி ஒரு ஃபிகரை என் கூட இருக்கும்போது. என்ன நான் ஃபிகரா? ஃபிகர் இல்லை என் நாட்டுக்கட்டை இருக்கும்போது நான் இது இனிமேல் வேற யாருக்கிட்டாச்சும் போகணும். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறான். முடியாது. என்ன முடியாது? கல்யாணத்துக்கு முன்னாடியே 2-3 வாட்டி பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ முடியாது. நீ என்ன முடியாதுன்னு சொல்கிறது? நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனை அந்த பெட்லேயே வச்சு லாக் பண்ணுறான். சரி ஓகே, நாம் இந்த ஒன் ஷாட்டை எங்கேயும் முடிச்சுக்கலாம். ஒரு ஹாப்பி எண்டிங் தான் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடுன்னு நினைக்கிறேன். அண்ட் அன்கட்டுக்காக கண்டிப்பாக நம்ம டெலிகிராமில் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் ஓகே பை.